கவனிங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல கூலும்ஸ் லால நேத்து கிளாஸோட 9 ப்ராப்ளம்ஸ் கவர் பண்ணிருக்கோம். 10th ப்ராப்ளம்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் கிரியேட் ஆகுது. அந்த டவுட்டுக்கான ஆன்சரை கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ்குள்ள போகும். என்ன டவுட் அப்படின்னா, என்கிட்ட ஒரு பெரிய பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, நியர்பைல ஒரு சின்ன நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. என்ன ஆகும்பா? ஒரு பெரிய பிளஸ், நியர்பைல ஒரு சின்ன மைனஸ், என்ன நடக்கும்? அட்ராக்ட் ஆகும். அட்ராக்ட் ஆகுறதுனால ஃபர்தரா என்ன நடக்கும்? இப்ப நான் பெரிய பிளஸ், நீங்க சின்ன மைனஸ், நான் உங்களை அட்ராக்ட் பண்றேன். அப்ப அடுத்து என்ன நடக்கும்? சரி, ஒரு பெரிய நார்த் மேக்னெட் இருக்கு, சின்ன சவுத் மேக்னெட் இருக்கு, என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும், ஃபர்தரா மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப அட்ராக்டிவ் நேச்சர்னால மேபி இந்த சின்ன சார்ஜ் மூவ் ஆக ஆரம்பிக்கும். இவங்க ரெண்டு பேருக்கு அக்ராஸா உள்ள அட்ராக்டிவ் ஃபோர்ஸை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா இதான், 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் பை r². ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ். அப்ப இந்த பெரிய பாசிட்டிவ் சார்ஜுக்கும் சின்ன நெகட்டிவ் சார்ஜுக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஆர். சப்போஸ் இந்த சார்ஜ் மூவ் ஆகுதுன்னா இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்தா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா மாறும். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க மூவ் ஆயிட்டே இருக்கீங்க, நான் எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது? ரெஸ்ட்ல இருந்தாதான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு பிரச்சனை வருது, மூவ் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் இஷ்யூ இதான், ஆர கால்குலேட் பண்ண முடியாது, சோ தட் ஃபோர்ஸையும் கால்குலேட் பண்ண முடியாது. செகண்ட் இஷ்யூ, சப்போஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட மீனிங் என்னன்னு செக் பண்ணி பார்த்தா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட மீனிங் என்னப்பா? சார்ஜ் அண்டர் ரெஸ்ட். இந்த சார்ஜ் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ டிஸ்ஒபே பண்ற மாதிரி. கரெக்ட் தானே? அப்ப ரெண்டு பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, இங்க இன்டியூஸ் ஆகுது, இந்த சார்ஜ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால மூவ் ஆச்சு. இப்ப இப்படி யோசிச்சு பார்ப்போம், சப்போஸ் இந்த சார்ஜ் மூவ் ஆகலைன்னா ஆர கால்குலேட் பண்ணிடலாம், ஃபோர்ஸையும் கால்குலேட் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த சார்ஜ் மூவ் ஆகலைன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும் ஒபே ஆகும். அப்ப யோசிச்சு பார்த்தா மூவ் ஆகலைன்னா நல்லதுன்னு சொல்லுவோம், பிரச்சனை இல்லாம இருக்கு. மூவ் ஆனா பிரச்சனை வருது, கன்ஃபியூஷன் வருது. ஆனா ரொம்ப டெப்தா திங்க் பண்றப்ப மூவ் ஆயிருங்கிற ஃபீல் தான் வருது. கரெக்ட் தான் நான் சொல்றது? அப்ப மூவ் ஆனா நல்லதா, ஆகலைன்னா நல்லதா அப்படின்னு யோசிச்சா ஆகலைன்னா நல்லது, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கிற மாதிரி இருக்கு? மூவ் ஆகுற மாதிரி இருக்கு. சரி, இது அப்படியே இருக்கட்டும். நாம கூலும்ஸ் லால டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற டேர்ம் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் நேச்சுரலாவே ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. அப்படி வெக்டார்னா பேசிக்கா அதுல மேக்னிடியூடும் இருக்கணும், டைரக்ஷனும் இருக்கணும். ஃபோர்ஸ் வெக்டார் குவாண்டிட்டிங்கிறது நீ 11th படிச்சிருப்ப, இதுல ஒண்ணும் உனக்கு அப்ஜெக்ஷன் இருக்காது. இப்ப மேக்னிடியூட்னா என்ன? இங்க பாருங்க, ஃபோர்ஸோட ஃபார்முலா இங்க இருக்கு. இதுல இருக்கிற 1, 4, 5, ε0, Q1, Q2, R இது எல்லாமே நம்பர். எல்லா நம்பரையும் கன்சால்டேட் பண்ணா ரிசல்ட் என்ன ஆகும்? ஒரு நம்பரா வரும். அப்ப இது யாரு? நம்பர். நம்பர் டு பி நேம்ட் அஸ் மேக்னிடியூட் இன் மேத்ஸ். அப்ப இங்க மேக்னிடியூட் தான் இருக்கு. நாம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஃபார்முலால என்ன இருக்கு? மேக்னிடியூட் தான் இருக்கு, டைரக்ஷன் இல்ல. ஃபோர்ஸ் மாதிரியான வெக்டார் குவாண்டிட்டி should have direction. டைரக்ஷன் இல்லாம நீ அதை பத்தி பேசினா அது மீனிங்லெஸ்ஸா. உதாரணத்துக்கு ஃபோர்ஸ் 50 நியூட்டன் சொல்றான், டைரக்ஷன் ரைட் சைடு சொல்றான். இந்த ரைட் சைடுங்கிற டைரக்ஷனை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு வெறும் 50 நியூட்டன் நீங்க சொன்னா அது ஒரு கம்ப்ளீட் பிக்சரா இருக்காது, கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்டா இல்ல கம்ப்ளீட் மீனிங்கா நம்மளுக்கு கொடுக்கவே கொடுக்காது. இப்ப நான் உன் கையில ஒரு சுத்தியல் கொடுக்குறேன், போய் டோர்ல அதை அடி,
சுத்தியலை வச்சு அடி. நீ ஒரு தடவை அடிச்சா 50 நியூட்டன் ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகும். எனக்கு போய் ஒரு தடவை டோர்ல அடி அப்படின்னு சொல்லி உன் கையில சுத்தியலை கொடுத்து அனுப்பிச்சிட்டான். நீனும் சுத்தியலை எடுத்துட்டு டோர் பக்கத்துல போய் அடிக்கலாம்னு நினைக்கிறப்போ உனக்கு டவுட் வந்துடும். என்ன டவுட் வரும்? எங்க அடிக்கிறது? ரைட் சைட்ல அடிக்கணுமா, லெஃப்ட் சைட்ல அடிக்கணுமா, அப்வர்ட்ல அடிக்கணுமா, டவுன்வர்ட்ல அடிக்கணுமா டவுட் வரும். அப்ப நான் உன்கிட்ட சொல்றப்ப டோர்ல போய் 50 நியூட்டன் ஃபோர்ஸ ரைட் சைட்ல ஆஃபர் பண்ணு தெளிவா சொன்னா, அப்ப நீ தெளிவா செஞ்சிடணும். அப்ப என்னப்பா அர்த்தம்? வெக்டார் குவான்டிட்டினா டைரக்ஷன் மேண்டேட்டரி. டைரக்ஷனோட தான் நீ சேர்த்து பேசணும். அப்பதான் ஒரு முழு பிக்சருக்குள்ள வரும். ஆல்ரெடி நம்ம ஃபோர்ஸ பத்தி தான் கூலும்ஸ் லால படிச்சிட்டு இருக்கோம். நாம டிஸ்கிரைப் பண்ண ஃபோர்ஸ் ஃபார்முலா மேக்னிடியூட மட்டும் தான் ஷோ பண்ணுது. டைரக்ஷனே என்ன ஆகல, இந்த ஃபார்முலால வரல. அப்ப டைரக்ஷன் இல்லாம கூலும்ஸ் லாவை படிச்சிருக்கோம். அதனால திருப்பி நாம ஆல்ரெடி படிச்ச கூலும்ஸ் லாவே வித் டைரக்ஷனோட படிக்க போறோம். அதுதான் நம்மளோட டைட்டில். அந்த டைட்டில் என்ன அப்படின்னா கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம். இதான் டைட்டில். இந்த டைட்டிலுக்குள்ள போய் இத கம்ப்ளீட்டா படிச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒரு டவுட் வருதுல, இந்த டவுட் ரெக்டிஃபை ஆகும். என்ன டவுட்பா? ஒரு பெரிய பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்துல ஒரு சின்ன நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா அட்ராக்ட் ஆகும். அட்ராக்ட் ஆனதுனால இந்த சின்ன நெகட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகும்னு நம்மளோட இன்டியூஷன் சொல்லுது. அப்படி மூவ் ஆயிருச்சுன்னா இந்த சார்ஜுக்கும் இந்த சார்ஜுக்கும் அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது பிரச்சனையா மாறும். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியலன்னா ஃபோர்ஸையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி மூவ் ஆயிருச்சு அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட ஸ்டேட்மெண்ட் மீனிங் அதை டிஸ்ஓபே பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னாவே சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கணும். மூவ் ஆயிருச்சுன்னா லாஜிக் இடிக்கிற மாதிரி இருக்கு. சப்போஸ் இந்த சார்ஜ் மூவ் ஆகலைன்னா ஆரையும் கண்டுபிடிச்சிடலாம், ஃபோர்ஸையும் கண்டுபிடிச்சிடலாம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸையும் ஒபே பண்ற மாதிரி ஒரு நேச்சர் வந்துடும். அப்ப மூவ் ஆகலைன்னா நல்லதுன்னு தோணுது. ஆனா உள் மனசு என்ன சொல்லுது? மூவ் ஆயிருமே அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நானே உனக்கு போன கிளாஸ் அதுக்கு முந்தின கிளாஸ்லாம் என்ன சொன்னேன்? 2 பிளஸ் பிளேட்டை பக்கத்து பக்கத்துல வச்சா என்ன ஆகும்? ரிப்பல் ஆகும். உன் கை நவுறத நீ புரிஞ்சுக்கலாம். ஒரு பிளஸ் மைனஸ் வச்சா அட்ராக்ட் ஆகும். அப்போ உன் கை நவுறத நீ புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன்னா இங்க மூவ் ஆகுதுன்னு தானே அர்த்தம். அப்போ மூவ் ஆகும்னு உள் மனசு சொல்லுது, மூளையும் அப்படிதான் யோசிக்குது. ஆனா மூவ் ஆனா என்ன வருது? பிரச்சனை வருது. மூவ் ஆகலைன்னா பிரச்சனை வரல. ஆனா திருப்பி திருப்பி உள் மனசு என்ன பண்ணுது? மூவ் ஆயிருங்கிற அந்த தாட்டுக்குள்ளேயே தான் போகுது. இதுதான் இஷ்யூவா இருக்கு. இதை நாம என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். எப்படி சரி பண்றது? சிம்பிள். ஃபோர்ஸ் வெக்டார் குவான்டிட்டினா நீங்க என்ன பண்ணணும்? வெக்டார் லாஜிக்ல இதை அப்ரோச் பண்ணணும். ஒரே ஒரு விஷயம். சொல்லுங்க சார். ஓகே தானே? அப்ப நான் என்ன பண்ணும்? வெக்டார் குவான்டிட்டினா வெக்டார் ஸ்டைல்ல அதை படிக்கணும். அதுக்கு நான் டைட்டில திருப்பி எழுதியிருக்கோம், கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம். நான் என்ன பண்றேன்னா 2 பாயிண்ட் சார்ஜ் எடுக்கிறேன். ஒன்னு Q1, இன்னொன்னு Q2. இவங்க 2 பேருக்கு அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ் R. நான் இந்த கேஸ்ல 2 சார்ஜையுமே பிளஸ்ஸா எடுத்துட்டேன். பிளஸ்ஸா எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். முடிச்சுட்டு ஆப்போசிட் பொலாரிட்டியை பத்தி யோசிப்போம். கரெக்ட் தானே? நான் ஒரே ஸ்டைல் பொலாரிட்டி எடுக்காம ஆப்போசிட் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு கேஸுக்கு அனலைஸ். இந்த சார்ஜ் 2 இருக்குல்ல, அதுல இருக்கிற ஃபோர்ஸை நான் F2ன்னு எழுதுறேன். F2னா என்னப்பா? ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 2. சார்ஜ் 2க்கு ஃபோர்ஸ் வரணும்னா சார்ஜ் 1 மேண்டேட்டரி. இந்த சார்ஜ் இல்லைன்னா இங்க ஃபோர்ஸே வராது. 2 சார்ஜ் இருந்தாதான் ஃபோர்ஸ் என்ன ஆகும்னா வரும். அதனால இதை F2ன்னு எழுதாம F21 எழுதுறான். F21னா ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 2 டியூ டு சார்ஜ் 1. ஃபோர்ஸ கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட். ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? 1/4πε0. அது கான்ஸ்டன்ட் K. அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் Q1 Q2. அப்புறம் R2 எழுதிட்டேன். இப்பதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் ஃபோர்ஸ் நேச்சுரலாவே என்னது? ஒரு வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார்னா என்னென்ன வேணும்? மேக்னிடியூடு வேணும், டைரக்ஷன் வேணும். K, Q1, Q2, R இது எல்லாமே நம்பர்ஸ் தான். எல்லா நம்பரையும் கன்சாலிடேட் பண்ணா வர ரிசல்ட்டும் நம்பர் தான்.
நம்பரை தான் நம்ம மேக்ஸ்ல மேக்னிடியூட் அப்படின்னு சொல்றோம். பிசிக்ஸ்ல நம்ம நம்பர்னு சொல்றத மேத்தமெட்டிஷியன் மேக்னிடியூட்னு சொல்றாங்க. அப்ப இங்க மேக்னிடியூட் தான் இருக்கு, டைரக்ஷன் இல்ல. அப்ப நீ டைரக்ஷனை பக்கத்துல மார்க் பண்ணணும். அப்படி டைரக்ஷனை பக்கத்துல மார்க் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி டைரக்ஷனை டயக்ராம்ல மார்க். டயக்ராம்ல சார்ஜ் 2ல இருக்கிற போர்ஸோட டைரக்ஷனை நான் இப்படி மார்க் பண்றேன், இந்த சைடு இருக்கிறதா மார்க் பண்றேன். இதை எப்படி நான் மார்க் பண்ணேன்னு கடைசியா சொல்றேன். இத மார்க் பண்ணியாச்சா டைரக்ஷன். இத பார்த்து இங்க நியர்பைல டைரக்ஷன் லாஜிக் எழுதணும். இத பாக்குறப்ப எப்படிப்பா தோணுது, ரைட் சைடுல இருக்கிற மாதிரி தோணுதா? அப்ப நீங்க பக்கத்துல என்ன பண்ணலாம், ரைட் சைடு அப்படின்னு எழுதலாம். இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைட்லாம் ப்ரொஃபஷனல்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா நான் இங்க இருந்து யோசிக்கிறப்ப எனக்கு இது ரைட் இது லெஃப்ட், நீ ஆப்போசிட்ல யோசிக்கிறப்போ உனக்கு அப்படியே மாறி. அதனால இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைட நான் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த இடத்துல எழுதி எல்லாருக்கும் புரியுற மாதிரி மாத்த முடியாது. எவனாச்சும் ஒருத்தன் தப்பா புரிஞ்சுக்கும். அதனால நான் ஏதாவது ஒரு நோட்டேஷன் சிம்பிள் எழுதுறேன். நான் என்ன சிம்பிள் எழுதுறேன்னா ஆர் கேப் அப்படின்னு எழுதுறேன். ஆர் கேப்னா என்ன அப்படின்னா யூனிட் வெக்டார்னு அர்த்தம். யூனிட் வெக்டார்னா அதோட வேல்யூ என்னன்னா 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ 1 into சம்திங்னா என்னப்பா வரும், சம்திங் தானே வரும். அப்ப இதை எழுதுறதுனால இது என்ன ஆகல, சஃபர் ஆகல. இந்த ஆர்கேப்போட சஃபிக்ஸ்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த போர்ஸோட டைரக்ஷன் பார்த்து ஏதாவது ஒரு இண்டிகேஷன் கொடுங்க. நான் 1 2ன்னு இண்டிகேஷன் கொடுக்குறேன். ஏன் 1 2ன்னு கொடுக்குறேன் பாருங்க, இந்த போர்ஸோட டைரக்ஷன் இப்படிதானே இருக்கு. அப்போ 1ல இருந்து 2 பக்கமா போன மாதிரி இருக்கு. சோ இத கண்ணால பார்த்து இதை இப்படி எழுதலாம்னு முடிவு பண்ற. நீ தாராளமா ரைட் சைடு கூட எழுதலாம், தப்பு கிடையாது. ஆனா அது எல்லாருக்கும் புரியுமானா யாருக்காவது ஒரு ஆளுக்கு அது ரிவர்ஸ்ல புரியலாம். அதனால நான் இப்படி எழுதுறேன். திருப்பி சந்தேகம் வரும், போர்ஸ் 2ல இருந்து தானே கிளம்புது, நீங்க எப்படி 1 2ன்னு போட்டீங்கன்னு ஒரு டவுட் வரும். அது புரிஞ்சுக்காம யோசிச்சா அந்த டவுட் வரும். நான் சொல்றது போர்ஸோட டைரக்ஷன் லுக் எப்படி இருக்கோ அந்த லுக்குக்கு ஃபேவரா கீழே சஃபிக்ஸ்ல சிம்பல் போட சொல்றேன். போர்ஸோட டைரக்ஷன் லுக் எப்படி இருக்கு, இப்படி இருக்கு. இப்ப இப்படி யோசிச்சு பாரு, இந்த செவரை நான் 1ன்னு போட்டிருக்கேன், இந்த செவரை 2ன்னு போட்டிருக்கேன். நான் நடுவுல இருந்து நடந்து இப்படி போயிட்டு இருக்கேன். யாரோ ஒரு ஆள் உன்கிட்ட கேக்குறாங்க இவர் எப்படி நடக்கிறாருன்ட்டு, நீ என்னப்பா சொல்லுவ, அப்படி நடக்கிறாரு இப்படி நடக்கிறான்னு சொன்னா புரியாதுல. அப்ப நீ சொல்லலாம் 1ல இருந்து 2 சைடுக்கு போறாருன்னு சொல்லலாம்ல. நான் ஒன்னும் 1ல இருந்து கிளம்பல, நான் இன்னும் 2க்கும் போய் சேரல. ஆனா நீ சொல்றப்ப அப்படி சொல்லல, அந்த லாஜிக்ல தான் இங்க இருக்கு. சில டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா 2 1னா 1 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அது வேலைக்கு நம்ம எது பண்ணாலும் புரிஞ்சுதான். அப்ப மேக்னிடியூட எழுதிட்டேன், டைரக்ஷனுக்கு ஒரு இண்டிகேஷனை காமிச்சிட்டேன். மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டும் வந்துருச்சுன்னா இந்த குவாண்டிட்டி யாரு, வெக்டார்னு அர்த்தம். வெக்டார்னா மேல ஒரு ஏரோ போடும். இந்த ஏரோ என்ன கிடையாது, டைரக்ஷன் கிடையாது. இந்த ஏரோ என்னது, நாம டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிற டேர்ம், நாம பேசிக்கிட்டு இருக்கிற டேர்ம் வெக்டார்ங்கிறத சிம்பாலிக்கா கன்வே பண்றீங்க. இதுக்கு பதில் நீங்க ஐ கேப்னு கூட போடலாம். ஐ கேப்னா பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் யூஸ் பண்ணுவோம். இது பார்க்க எப்படிப்பா இருக்கு, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி இருக்கு, அதனால ஐ கேப்னு கூட போடலாம். மைனஸ் ஐ கேப்னா நெகட்டிவ் எக்ஸ், இந்த மாதிரி கூட எழுதலாம், இப்படி எழுதலாம். நான் இப்ப ஐ கேப் அந்த மாதிரிலாம் போனா உனக்கு நியாயமா எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கிளியர்ல வந்துச்சுன்னா மார்க் கொடுத்துதான் ஆகணும். மார்க் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா சில டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா புக்ல இருக்கிற மாதிரியே இல்லைன்னா மார்க்கை குறைச்சு. அதனாலதான் நான் புக்ல இருக்கிற மாதிரியே. கிளியரா? எப்படி சார்ஜ் 2ல ஃபோர்ஸ் இருக்கோ அதே மாதிரி சார்ஜ் 1லயும் ஃபோர்ஸ் இருக்கும். சார்ஜ் 1ல ஃபோர்ஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணமே சார்ஜ் 2 தான். நீ யோசிச்சு பாரு, செகண்ட் சார்ஜ் இல்லைன்னா எப்படி இதுக்கு ஃபோர்ஸ் வரும்? 2 சார்ஜ் இருந்தாதான் என்ன ஆகும், ஃபோர்ஸ் டெவலப் ஆகும். அதனால நான் அடுத்த ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போறேன், F12. F12னா யாருப்பா, ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 1 டியூ டு சார்ஜ் 2. ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, 1/4πε0. அது கான்ஸ்டன்ட் k, ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் Q1 Q2. அதுக்கப்புறம் r², rனா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ். அப்ப அது என்ன வரும், rனே வந்துடும். r², ஃபோர்ஸ் ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. வெக்டார் குவாண்டிட்டினா மேக்னிடியூடும் வரணும், டைரக்ஷனும் வரணும். K, Q1 Q2 R இவங்க எல்லாரும் நம்பர். இது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணா நம்பர் தான் வரும். நம்பரை தான் மேக்னிடியூட்னு சொல்றோம். அப்ப இதுல எது மிஸ்ஸிங், டைரக்ஷன் மிஸ்ஸிங். டைரக்ஷனுக்கு நம்ம பக்கத்துல என்ன பண்ணணும், ஆர் கேப் போடணும். ஆர் கேப்போட சஃபிக்ஸ்ல இந்த மாதிரி சம்திங் எழுதுனா டயக்ராம்ல டைரக்ஷன் மார்க் பண்ணும். நான் தற்சமயம் டயக்ராம்ல டைரக்ஷன் இப்படி மார்க் பண்றேன், ஏன் இப்படி மார்க் பண்றேங்கிறத கடைசியா சொல்றேன். டைரக்ஷன் இப்படி இருக்கு, நான் ஆர் கேப்னு போட்டேன். ஆர் கேப்னா யூனிட் வெக்டார். டயக்ராமா அப்சர்வ் பண்றேன்,
டயக்ராம்ல டைரக்ஷன் இப்படி இருக்கிறதுனால சஃபிக்ஸ்ல 2 1 போடுறான். போடலாம்ல, ஏன்னா இது இப்படி போகும், அதனால 2 1. அவ்வளவுதான் பாருங்க. நான் 2 சார்ஜோட ஃபோர்ஸையும் கண்டுபிடிச்சேன். சார்ஜ் 2க்கு ஃபோர்ஸ் எதனால வருதுன்னா சார்ஜ் 1னால வருது. சார்ஜ் 1க்கு ஃபோர்ஸ் யாருனால வருதுன்னா சார்ஜ் 2னால வருது. இது ரெண்டுலயுமே எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா டைரக்ஷன் இண்டிகேட் ஆயிருக்கு. இதை வச்சு நான் என்ன பண்றேன், ஒரு சின்ன அப்டேட் பண்றேன். என்ன அப்டேட்னா R21 கேப் R12 கேப் ரெண்டு ஈக்குவல்னு எழுதுறேன். ஏன் ஈக்குவல்னா ரெண்டுமே யூனிட் வெக்டார் தான். யூனிட் வெக்டார்னா அதோட வேல்யூ 1. அப்ப இதுவும் 1 இதுவும் 1, நடுவுல என்ன பண்ணிக்கலாம், தாராளமா ஈக்குவல் போடலாம். ஆனா ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு, ஒரு மைனஸும் போடலாம். ஏன் இந்த மைனஸ் போடுறேன்னா ரெண்டு டைரக்ஷனும் ஆப்போசிட்ல இருக்கு. பிசிக்ஸ்ல ஆப்போசிட்ங்கிற வேர்டை கன்வின்ஸ் பண்றதுக்கு தாராளமா ஒரு மைனஸ் போட்டு, இப்ப இத நான் இந்த இடத்துல ஃபில் பண்றேன். ஃபில் பண்ணா என்ன ஆகும், F12 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு K ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் பை R ஸ்கொயர்ட். அதுக்கப்புறம் R21 கேப்புக்கு பதில் என்ன பண்ணலாம், மைனஸ் R12 கேப்னு எழுதலாம். இதுல இருக்கிற மைனஸ் ஃப்ரண்ட்ல எழுதுங்க. அப்ப F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு minus K Q1 Q2 by R squared into R12 கேப்னு வந்துரும். K Q1 Q2 by R squared into R12 கேப்ங்கிறது இந்த இடத்துல இருக்கு. அதுக்கு பதில் என்ன எழுதலாம், F12 வெக்டார்னு எழுதலாம். அப்ப F212 வெக்டார், சாரி F21 வெக்டார்னு எழுதலாம். அப்ப F12 வெக்டார் F21 வெக்டார் எப்படி இருக்கு, ஈக்குவலாவோ ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப சார்ஜ் 1ல இருக்கிற ஃபோர்ஸும் சார்ஜ் 2ல இருக்கிற ஃபோர்ஸும் ஈக்குவலாவும் ஆப்போசிட்ல இருக்குன்னா ரெண்டு ஃபோர்ஸ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிருச்சுன்னா மூவ் ஆகாது. மூவ் ஆகலைன்னா நீ ஆர கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் ஆல்சோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும் ஒபே ஆகும். அப்ப மூவ் ஆகும்னு நம்ம யோசிக்கிறது தப்பு. மேக்ஸ் என்ன சொல்லுது, சயின்ஸ் என்ன சொல்லுது, ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் ஆப்போசிட், மூவ் ஆகாதுங்க. அப்ப மூவ் ஆகும் நம்ம யோசிக்கிறோம்ல, அந்த லாஜிக்கே ராங் தான். அந்த மெத்தடே என்ன அப்படின்னா ராங். இங்கதான் தெளிவா எவிடன்ஸ் கலந்துச்சு. இருந்தாலும் உனக்கு டவுட் வரும், திருப்பி திருப்பி டவுட் வரும். ஒரு பெரிய பிளஸ் சார்ஜ் பக்கத்துல ஒரு சின்ன மைனஸ் சார்ஜ் இருந்தா அட்ராக்டிவ்னால மூவ் ஆகணுமே, அது எப்படி மூவ் ஆகாம இருக்கும் அப்படின்னு டவுட் வரும். திருப்பி கூலுமோட சினாரியோ எடுத்து பாருங்களேன். Force of attraction or repulsion between any two charges is directly proportional to product of two charges. இப்ப நான் பெரிய சார்ஜ் பா, என் வேல்யூ 500, நீ சின்ன சார்ஜ் உன் வேல்யூ 2. ப்ராடக்ட் பண்ண என்ன போகும், ஏன் இடத்துல இருந்து ப்ராடக்ட் பண்ண என்ன போகும், 1000 வரும். இதே ஓ இடத்துல இருந்து ப்ராடக்ட் பண்ணாலும் என்ன வரும், அதே 1000 தானே வரும். அவர் ஒண்ணு கூலும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் Q1 சொல்லியிருந்தா லாஜிக் கரெக்ட், நான் பெரிய சார்ஜ் நான் இழுத்துருவேன். அவர் அப்படி சொல்லி ஃபோர்ஸ் ரெண்டு சார்ஜோட ப்ராடக்ட்டை தானே டிபெண்ட் பண்ணி. அப்ப நம்ம ஒரு இடத்துல இருந்தே யோசிக்க கூடாது, ரெண்டு இடத்துல இருந்து நாம என்ன பண்றோம் யோசிக்கணும். என் இடத்துல இருந்து யோசிக்கிறப்ப நான் அதை இழுத்துருவேன் இது 3000 அப்படின்னு யோசிக்கிறேன். அப்படி பண்ண முடியாது. அதுவும் என்னை அட்ராக்ட் பண்ணும். நான் அட்ராக்ட் பண்றதுக்கு என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறேனோ அதே ஃபோர்ஸ் தான் அது என்னை அட்ராக்ட் பண்றதுக்கு கொடுக்கும், ஆர் ரிப்பல் பண்றதுக்கு கொடுக்கும். தோஸ் மஸ்ட் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். சந்தேகம் வரும், நான் பெரிய சார்ஜ் ஆச்சே நான் பயங்கரமா அட்ராக்ட் பண்ணுவேனே, பண்ண முடியாது. ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜ். என்னோட நம்பரை டிபெண்ட் பண்ணி தான் நான் சொல்லலாம், ரெண்டு பேரையும் டிபெண்ட் பண்ணி தான். அதனால கண்டிப்பா மூவ் ஆகும். ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்லாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ் நடத்துறப்ப இன்னைக்கு இன்ட்ரோல கூட சொன்னேன், ரெண்டு பிளஸ் பிளேட்டை பக்கத்துல எடுத்துட்டு போனா என்ன ஆகும், ரிப்பல் ஆகுறப்ப நம்ம கை நவுறத ஃபீல் பண்ணலாம். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் எடுத்துட்டு போனா அட்ராக்ட் ஆகுறப்ப நம்ம கை நவுறத ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு இப்ப கூட நான் அந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு பிகினிங்ல கூட. அப்ப மூவ் ஆகுற மாதிரி தானே இருக்கு. அப்ப திடீர்னு நீங்க மூவ் ஆகாதுங்கிறீங்க, திடீர்னு உங்க வசதிக்கு மூவ் ஆகும்னு சொல்றீங்களே, அது எப்படிங்கிற டவுட் வரலாம். இப்ப அந்த இடத்துல லைட்டா மூவ் ஆயிட்டு நின்றும். மூவ் ஆகுறப்ப நீ கூலும் லாவை அப்ளை பண்ண முடியாது, மூவ் ஆகி நின்னதுக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ண. அப்ப கூலும் தெளிவா இருக்காரு, அவரோட லா தெளிவா இருக்கு. நாம எப்ப அப்ளை பண்ணணுங்கிறதுல தெளிவா இருக்கணும். எப்ப அப்ளை பண்ணணும், சப்போஸ் அங்க மூவ்மெண்ட் இருந்தா நீ என்ன பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியாது. அது ரெஸ்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப இப்படி யோசிச்சு பாருங்க, நான் ஒரு பிளஸ் சார்ஜ் நீங்க ஒரு பிளஸ் சார்ஜ் பக்கத்துல இருக்கும், என்ன பாருங்க ரிப்பல் ஆகும். அதனால என்ன ஆகலாம், மூவ்மெண்ட் நடக்கலாம். அப்ப நீ கூலும்ஸ் லாவை தொடவே முடியாது. நானும் நவுறேன், ரிப்பல் ஆகி நானும் நவுறேன் நீ நவுறேன், நானும் நவுறேன் நீ நவுறேன். ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ரெண்டு பேரும் நின்றுவோம். அதுக்கப்புறம் கூலும்ஸ் லாவை அப்ளை. இப்ப இப்படி யோசிச்சு பாப்பா, நம்ம ஒரு 7-8 பேர் இருக்கோம், நம்ம எல்லாருமே பிளஸ் சார்ஜ், எல்லாம் ஒட்டிட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகும், ரிப்பல் ஆகி தெரிச்சு ஓடுவோம். ஓடி என்ன ஆகும், ஒரு இடத்துல போய் நின்றுவோம். நின்னதுக்கு அப்புறம் தான் கூலும்ஸ் லா வரும். அதனாலதான் கூலும்ஸ் லால அப்டைன்ட் ஆகுற அந்த ஃபோர்ஸை
ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்றோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோனா சார்ஜை மீன் பண்ணுது, ஸ்டாட்டிக்னா ரெஸ்ட மீன் பண்ணுது. ஃபோர்ஸ் இருந்தும் மூவ்மெண்ட் இருக்காது. மூவ்மெண்ட் இருந்ததுன்னா நீ அந்த இடத்துல கூலும்ஸ்லாவே என்ன பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியும். இதை மைண்ட்ல வச்சுக்கிறணும். அப்ப எனக்கு டவுட்டும் கிளியர் ஆயிடுச்சு. ஃபோர்ஸ் வெக்டாருங்கிறதுனால வெக்டார் ஆஸ்பெக்ட்ல தான் படிக்கணுங்கிற ஐடியாவும் கிடைச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வெக்டார்னா டைரக்ஷன் உள்ள வரும், அந்த டைரக்ஷனை எப்படி மார்க் பண்றதுங்கிற ஐடியாவும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இதுல என்ன சார்ஜ் பா இருக்கு, பிளஸ் சார்ஜ் ரெண்டுமே. அப்படின்னா என்ன ஃபோர்ஸ் பா, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்ப டைரக்ஷனை நீங்க கையை இப்படி வச்சு இப்படி மார்க் பண்ணுங்க. இதே ஒரு சார்ஜ் வந்து பிளஸ் சார்ஜ் ஆகும், ஒரு சார்ஜ் மைனஸ் சார்ஜ் ஆகும் தான் என்ன ஃபோர்ஸ் வரும், அட்ராக்டிவ். அப்ப நீங்க கையை இப்படி வச்சுக்கிட்டு டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இப்படி மார்க் முடிஞ்சிருச்சுப்பா. இப்படிதான் டைரக்ஷன் மார்க். ஓகே தானே? ஏற்கனவே ஃபர்ஸ்ட் 9 ப்ராப்ளம்ஸ்ல எந்த ப்ராப்ளத்திலையும் நம்ம டைரக்ஷனே யூஸ் பண்ணலாம், கரெக்டா? இனிமேல எல்லா ப்ராப்ளத்திலையும் டைரக்ஷன் யூஸ் பண்ண போறோம். அப்ப நம்ம எப்ப டைரக்ஷன் யூஸ் பண்றது, எப்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அது நம்மளுக்கு அடுத்த சேலஞ்ச். 10th ப்ராப்ளம் நடத்திட்டு குழப்பம் இல்லையில, நான் சொல்றதெல்லாம் புரியுதுல, லாஜிக் என்ன அப்படிங்கிறது தெளிவா தெரியுதுல. இப்ப இதுல இருந்து எனக்கு இன்னொரு விஷயம் தெளிவுபடுது. என்ன விஷயம்னா, ஒரு குவாண்டிட்டி வெக்டார்னா மரியாதையா அந்த வெக்டார் நேச்சர்ல படிக்கணும். சும்மா ஆரம்பத்துல கொஞ்சம் படிச்சுட்டு லேட்டரா வெக்டார் அதனால நான் மாத்திக்கிறேன் மாத்தாம பிகினிங்ல இருந்தே அந்த வெக்டார் நேச்சர்ல படிச்சா தொல்லையே கிடையாதுல்ல. ஏன் அப்ப நம்ம பிகினிங்ல இருந்தே வெக்டார் நேச்சர்ல படிக்கணும்னா, நாம காரணம் கிடையாது, புக் ஆத்தர் தான் காரணம். புக் ஆத்தர் கூலும் லாவோட ஸ்டேட்மெண்ட்டை தப்பா ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்க, தி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் எனி டூ சார்ஜ்ங்கறாங்க. இந்த லைனே தப்பு. தி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் first charge, the force of attraction or repulsion of first charge due to second charge, or the force of attraction or repulsion of second charge due to first charge is directly proportional. என்னால உனக்கு வர ஃபோர்ஸ் அப்படி சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஒன்னால எனக்கு வர ஃபோர்ஸ் அப்படின்னு அந்த பிகினிங்கை எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ். இப்ப நார்மலா எல்லா புக்லயும் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு, தி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் ஆரம்பிக்குது. பிட்வீன்னா என்ன அர்த்தம், உனக்கும் எனக்கும் இடையேன்னு. அதுக்கு என்ன அர்த்தம், அர்த்தமே வராது. பாருங்க, ஃபோர்ஸ் உனக்கு எனக்கும் இடையில இருக்கா, கிடையாது. ஒண்ணு ஃபோர்ஸ் என்கிட்ட இருக்கு, இல்லைன்னா உன்கிட்ட இருக்கு. என்கிட்ட இருக்கிற ஃபோர்ஸ் ஒன்னால வந்துச்சு, உன்கிட்ட இருக்கிற ஃபோர்ஸ் என்னால வந்துச்சு. அப்ப ஸ்டேட்மெண்ட்டை ஒழுங்கா எழுதியிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன், ஸ்டேட்மெண்ட்டுக்கான மீனிங் என்னன்னு தேடி போறப்ப ஓகே ஃபோர்ஸ் வெக்டார், அதனால வெக்டார் ஆஸ்பெக்ட்ல போகணும்னு அந்த சினாரியோக்குள்ள போயிருந்திருக்கலாம். இவங்க ஸ்டேட்மெண்ட் அரைகுறையா எழுதிட்டாங்க. அது இல்லாம கூலும்ஸ் லா எப்படி வந்துச்சுன்னு எந்த புக்கும் சொல்றது இல்ல, நான் தான் உனக்கு சொல்லியிருக்கேன். கூலும்ஸ் லா எப்படி வந்துச்சுன்னு தெரியாததுங்கிறதுனால எப்சலான் நாட்னா என்ன, கேனா என்னங்கிற அந்த குளறுபடி எல்லாம் நிறைய வரும். இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு அவங்க அரைகுறையா அப்படியே கொடுத்துட்டு லேட்டரா இதுக்குள்ள வந்து ஒரு குழப்புறாங்க. இப்ப நம்மளுக்கு குழப்பமே கிடையாது. நாம ஒண்ணே ஒண்ணு கண்டுபிடிச்சா போதும், ஏன் இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்துல டைரக்ஷன் எடுத்துக்கல, ஏன் இதுக்கு அப்புறம் வர ப்ராப்ளத்துல டைரக்ஷன் எடுக்கணும், இதை மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா கன்ஃபியூஷன். அது இல்லாம இனிமேல டைரக்ஷன் தேவைப்படுது. அப்ப டைரக்ஷன் எப்படி மார்க் பண்றதுங்கிற கீ பாயிண்ட் ஞாபகம் இருக்கணும். எப்படி மார்க் பண்ணும், ரெண்டுமே பிளஸ்னா ரிப்பல்சிவ் இப்படி போயிடும், ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ்னா அட்ராக்டிவ். நீ சார்ஜ நவுத்திடக்கூடாது. அந்த சார்ஜ் இருக்கிற இடத்துல கைய நவுத்தி கையோட மூவ்மெண்ட் தான் என்னது, டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். நான் இப்படி நவுத்துறதுனால சார்ஜ் நவுந்துருச்சு, இப்படி நவுத்துறதுனால சார்ஜ் பக்கத்துல வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. கைய மூவ் பண்ணி நான் யாரோட டைரக்ஷனை ஹைலைட் பண்றேன், ஃபோர்ஸோட டைரக்ஷனை ஹைலைட். இதுவும் ஒரு தியரி கொஸ்டின் தான். ரிப்பீட்டடா வந்த தியரி கொஸ்டின் சொல்ல முடியாது, அப்பப்போ வருது. ரிப்பீட்டடா வந்தா எல்லாரும் படிச்சிருவோம். இந்த அப்பப்போ வர்றதுனால திடீர்னு ஒரு நாள் இந்த கொஸ்டின் வந்துருமா, யாருக்கும் தெரியாது, எல்லாம் சொதப்பி இல்ல தப்பா எழுதி வச்சு. நீ அப்படி இல்லாம கூலும்ஸ் லால 9 ப்ராப்ளம்ஸ்க்கு அப்புறம் இந்த ப்ரூஃப் நோட்ஸ்ல வச்சிருப்பேன். நீ இதை ஒரு கிளான்ஸ் என்ன பண்ணு பாரு, ஒரு 2-3 தடவைக்கு ஒரு தடவை சும்மா ட்ரை பண்ணி பாரு, ஒர்க் பண்ணி பாரு. நம்ம ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல தான் இந்த மாதிரி ஆர் கேப் எல்லாம் போட்டு பயங்கரமா யோசிக்கணும். போக போக நம்மளுக்கு இந்த ஆர் கேப் எல்லாம் தேவைப்படாது, ஐ கேப் ஜே கேப் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆர்எல்ஸ் டயக்ராம்ல டைரக்ஷன் மார்க் பண்றதே மோர் தென் நினைப்பாங்க. அப்படியே ஆர் கேப் போட்டாலும் சஃபிக்ஸ்ல எல்லாம் எதுவும் போட வேண்டிய அவசியம்னா என்ன ஆகாதுன்னா வராது. இந்த ஒரு கொஸ்டின்ல கிளாரிட்டிக்காண்டி, அப்பதான் நம்மளுக்கு எண்ட் ரிசல்ட் கரெக்டா வரும். கிளாரிட்டிக்காண்டி அந்த சஃபிக்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கும். கிளியர் தானே? இது ஒன்னும் டவுட் இல்ல, இது கேட்டா எழுதிடலாம். இந்த டவுட் நான் ஜெனரேட் பண்ணிருக்கேன்.
ஏன்னா எப்ப மூவ் ஆகும் எப்ப மூவ் ஆகாதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காண்டி. மூவ் ஆகும், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த இடத்துல கூலும்ஸ் எல்லாம் வேலை செய்யும். மூவ் ஆகாதப்பதான் என்ன ஆகும், கூலும்ஸ் எல்லாம் வேலை. அதுக்குதானே இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். நம்ம எல்லாரும் பிளஸ் பக்கத்து பக்கத்துல இருக்கோம், என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். அதனால என்ன ஆகும், கண்டிப்பா மூவ்மெண்ட் வரும். ஆனா இப்ப கூலும்ஸ் எல்லாம் இன்எஃபெக்டிவ். மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், கூலும்ஸ் லாவை அந்த இடத்துல. இதான் லாஜிக். ஓகே, இப்ப எடுங்க 10th ப்ராப்ளம். Two small conducting spheres of equal radius have charges plus 10 microcoulomb and minus 20 microcoulomb respectively and placed at a distance capital R from each other experience a force F1. If they are brought in contact and separated to the same distance, they experience force F2. The ratio of F1 and F2 is, நேத்து கிளாஸ்ல நாம பார்த்த 7th ப்ராப்ளம், அதுக்கப்புறம் 9th ப்ராப்ளம்னா இதே ஸ்டைல் தான். ஆனா அந்த ப்ராப்ளம் எல்லாத்துலயும் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் ஃபார்முலா தான் எழுதியிருப்போம், டைரக்ஷனை சேர்த்திருக்க மாட்டோம். ஆனா இப்ப இந்த ப்ராப்ளத்துல நான் டைரக்ஷன் சேர்க்க போறேன். ஏன் சேர்க்கிறேங்கிற ரீசனை முடிச்சுட்டு அந்த ப்ராப்ளத்தோட கம்பேர் பண்ணி சொல்றேன். ஸோ அப்போ ஃபோர்ஸ் F is equal to 1/4 pi epsilon naught ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜ் பை ஆர் ஸ்கொயர்டு, டைரக்ஷனுக்காண்டி ஆர் கேப். ரெண்டா பிரிக்கிறேன். ஒரு அட்டம்ப்ட்ல ஃபோர்ஸ் வந்து அவங்க F1 சொல்றாங்க, இன்னொரு அட்டம்ப்ட்ல ஃபோர்ஸ் F2 சொல்றாங்க. F1க்கும் F2க்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. இனிஷியலா அவங்க சார்ஜ் வேல்யூ எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா +10 மைக்ரோகூலும் -20 மைக்ரோகூலும்ங்கிறாங்க. லேட்டரா இதை சேஞ்ச் பண்ணும். எப்படி சேஞ்ச் பண்ணும், அவங்க என்ன லாஜிக் சொல்லியிருக்காங்க, they are brought in contact and then separatedங்கிறாங்க. இத ரெண்டையும் கான்டாக்ட் கொண்டு வந்தா என்னப்பா ஆகும், +10 -20 will become as -10 மைக்ரோகூலும். அதுக்கப்புறம் இதை செப்பரேட் பண்ணும். செப்பரேட் பண்றப்ப எப்படி பண்ணணும் சொல்லியிருக்கேன், ஈவனா தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப Q1 ஓட வேல்யூ எவ்வளவு வரும், -5 மைக்ரோகூலும். Q2 ஓட வேல்யூ என்ன வரும்னா -5 மைக்ரோகூலும். இப்ப டேட்டா ஃபில் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 1/4 pi epsilon naught, அது கான்ஸ்டன்ட், அது மாறாது. ரெண்டு சார்ஜுக்கு அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ் தான் இந்த ஸ்மால் ஆர். அது இந்த கொஸ்டின்ல கேபிட்டல் ஆர்னு சொல்றாங்க சிச்சுவேஷன் 1ல. சிச்சுவேஷன் 2ல என்ன பண்றாங்க, இந்த ரெண்டு சார்ஜையும் கான்டாக்டுக்கு எடுத்து வந்து பிரிக்கிறாங்க. பிரிக்கிறப்ப அதே டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்றதா சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க இருக்கிற ஆர் ஸ்கொயர்டை இங்க ரீப்ளேஸ் பண்ணி, சிச்சுவேஷன் 1ல ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜ் வேணும், வேல்யூ தான் போடணும், மைனஸ் போடக்கூடாதுன்னு போன கிளாஸ்லயே தெளிவுபடுத்திட்டேன். வேல்யூ என்னப்பா வரும், 10 மைக்ரோகூலும் 20 மைக்ரோ. சிச்சுவேஷன் 2ல வேல்யூ போடுங்க, எவ்வளவுப்பா இருக்கு, 5 மைக்ரோகூலும் திருப்பி 5 மைக்ரோ. இப்ப டைரக்ஷனை இன்க்ளூட் பண்ணுங்க. டைரக்ஷன்னா அட்ராக்டிவா ரிப்பல்சிவான்னு பாருங்க. ஒன்னு பிளஸ் இன்னொன்னு மைனஸ், அப்படின்னா என்ன ஃபோர்ஸ், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னா மைனஸ் ஆர் கேப். ரெண்டுமே மைனஸ் சார்ஜ், அப்ப என்ன வரும், ரிப்பல்சிவ். ரிப்பல்சிவ்னா பிளஸ் ஆர் கேப்னு. நீங்க டைரக்ஷன்ல இந்த மைனஸ் எஃபெக்ட் பிளஸ் எஃபெக்ட் சேர்க்கணுமே தவிர நம்பர்ல நீங்க என்ன பண்ணக்கூடாது, மைனஸ் எஃபெக்ட் பிளஸ் எஃபெக்ட் சேர்க்கவே கூடாது. இதுதான் நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன். ஏன் நம்பர்ல சேர்க்க கூடாதுன்னா, இது யாருன்னா மேக்னிடியூடு. மேக்ஸ் என்ன சொல்லுது, மேக்னிடியூட்னா ஆல்வேஸ் பாசிட்டிவ் சொல்லுது. அதனால நீ மைனஸே போடக்கூடாது. அப்ப நான் போன கிளாஸ்ல மைனஸ் போடக்கூடாதுங்கிறதுக்கு லாஜிக்கலா சில எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தேன். இப்ப டெக்னிக்கலாவே எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சிருச்சு. என்னது, ஃபோர்ஸ் வெக்டார் குவாண்டிட்டி, அதுல மேக்னிடியூடும் டைரக்ஷன் இருக்கும். மேக்னிடியூடுங்கிறது ஆல்வேஸ் பாசிட்டிவ். அதனால நம்பர்ல எந்த இடத்துலயும் நீ மைனஸ் போடக்கூடாது. இததான் நம்ம ஃபர்ஸ்ட் 9 ப்ராப்ளம்ஸ்ல நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணுவோம். இப்ப கேன்சல் பண்ணுங்க. 4 pi epsilon naught r ஸ்கொயர் கேன்சல். இந்த ரெண்டு 10⁻⁻6 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 5ஐயும் 10ஐயும் கேன்சல் பண்ணா 2, இந்த 5ஐயும் 20ஐயும் கேன்சல் பண்ணா 4.
2 into 4 என்ன ஆயிரும்னா 8 வந்துடும். ரேஷியோ இதெல்லாம் கேன்சல் ஆனதுனால 1 ஆயிரும். ஆர் கேப் காலி. இந்த மைனஸ் ஃப்ரண்ட்ல எழுதிட்டேன். இதுதான். ஆனா இதே ப்ராப்ளம் நம்ம நேத்து கிளாஸ்ல பார்த்தோம். 7th ப்ராப்ளமா பார்த்தோம். இதே ஸ்டைல்ல பார்த்தோம். அதுல நம்ம இந்த ஆர் கேப்ப சேர்க்கல. ஏன் சேர்க்கலன்னு கண்டுபிடிப்போம். முதல்ல அங்க போய் கண்டுபிடிப்போம். அப்ப இங்க இருந்து நேரா 7th கொஸ்டினுக்கு போங்க. 7th கொஸ்டின்ல பாருங்களேன். கீழ இருந்து 2வது லைன் பாருங்க. ஆப்ஷனுக்கு முன்னாடி லைனுக்கு அதுக்கு முன்னாடி லைன் பாருங்க. என்ன சொல்லிருக்காங்க? தி ரேஷியோ ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அப்போ ஒன்லி மேக்னிடியூட் தான் கேட்டிருக்காங்க. அதனால நான் அந்த கொஸ்டின்ல என்ன பண்ணல? டைரக்ஷன் சேர்க்கல. இந்த கொஸ்டின் பாருங்க, 10th கொஸ்டின்ல ஃபோர்ஸ் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. மேக்னிடியூட்னு என்ன பண்ணல? வார்த்தையை விடல. அதே நேரத்துல ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, மைனஸ் எஃபெக்ட் வந்திருக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலயும். ஆப்ஷன் எந்த கொஸ்டின்ல? 10th கொஸ்டின்ல பாருங்க, ஆப்ஷன்ஸ்ல மைனஸ் எஃபெக்ட் வந்துச்சா? அப்படின்னா என்ன பார்த்தோம்? டைரக்ஷன் மேண்டேட்டரி. ஓகே தானே? ஆப்ஷன்ஸ்ல மைனஸ் எஃபெக்ட்லாம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? டைரக்ஷன் ஃபேவர். அப்ப நம்மள ஒண்ணு கொஸ்டின் காப்பாத்தும், இல்லைன்னா ஆப்ஷன்ஸ் காப்பாத்தும். கொஸ்டின்ல மேக்னிடியூட்னு சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்ண தேவையில்லை? டைரக்ஷன் எடுக்க தேவை. கொஸ்டின்ல எல்லாமே பாசிட்டிவ் ஆன்சர்ஸா இருந்ததுன்னா டைரக்ஷன் எடுக்க தேவை. சாரி, ஆப்ஷன்ஸ்ல. சப்போஸ் கொஸ்டின்ல வந்து எந்த கிளாரிட்டி எனக்கு இல்ல, ஆனா ஆப்ஷன்ஸ்ல நெகட்டிவ் ஆப்ஷன்ஸும் இருந்ததுன்னா அப்ப நான் என்ன பண்ணுவேன்? டைரக்ஷனை சேர்த்துக்கிறேன். அதான் இப்ப சொன்னதுதான். எய்தர் கொஸ்டின் பை கன்ஃபார்ம் பண்ணலாம், ஆர் ஆப்ஷன்ஸை வச்சு என்ன பண்ணலாம்? இது வேணுமா வேணாமான்னு கன்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் 9 ப்ராப்ளம்ஸ்ல எங்கேயுமே வந்து டைரக்ஷன் பிளே பண்ணிருக்காங்க. ஆப்ஷன்ல டைரக்ஷனுக்கான லாஜிக் எதுவுமே இருக்காது. அதனாலதான் நான் வெறும் மேக்னிடியூட் மட்டும் எடுத்திருக்கேன். சில ப்ராப்ளத்துல அவங்களே மேக்னிடியூட் தான் சொல்லியிருப்பாங்க. மேக்னிடியூட்ங்கிறது ஆல்வேஸ் பாசிட்டிவ். அதுல டைரக்ஷனையோ நம்பர்ல இருக்கிற மைனஸையோ போடக்கூடாது. அப்ப நான் நேத்து சொல்றப்ப ஆல்மோஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாலும் இப்ப இன்னைக்கு அது என்ன ஆகுதுன்னா இன்னும் பெட்டர் ஆகுது, இன்னும் கிளியர் ஆகுது. எந்த கன்ஃபியூஷனும் வரும். ஓகே, ஆப்ஷன்ஸ் வில் சப்போர்ட். டைரக்ஷன் எடுக்கிறதா இல்லையான்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஆல்ரெடி பார்த்த ப்ராப்ளம், ஆனா ஸ்லைட் வேரியேஷன். அதுல எடுக்கல, இதுல எடுக்கிறோம். அதுல ஏன் எடுக்கல? ஒன்லி மேக்னிடியூட், ஆப்ஷன்ஸ் தான் பாசிட்டிவ். இதுல ஏன் எடுக்கிறோம்? ஆப்ஷன்ஸ்ல நெகட்டிவ் இருக்கு. அப்ப டைரக்ஷன் எடுத்துக்கிறோம். ஆப்ஷன் இல்லைன்னா என்ன பண்றது? இப்படியே பண்றது. இல்லையா நான் மேக்னிடியூட் மட்டும் தான் கண்டுபிடிக்கிறேன்னு மேக்னிடியூட் மட்டும் கண்டுபிடி. அப்படி உன்னை சுத்தல்லாம் விட மாட்டாங்க, தெளிவுபடுத்துவாங்க. போர்டு எக்ஸாம்னாலும் தெளிவுபடுத்துவாங்க, என்ட்ரன்ஸ்னாலும் தெளிவு. சில நேரங்கள்ல நாம ஃபார்முலால பக்கத்துல டைரக்ஷன் மார்க் பண்றோம்ல, சில நேரத்துல டயக்ராம் இருந்து டயக்ராம்ல பண்ணுங்க. டயக்ராம்ல பண்ணிட்டா பக்கத்துல பண்ண தேவையில்ல, பக்கத்துல பண்ணிட்டா டயக்ராம்ல பண்ண தேவை. இடத்துக்கு தகுந்த மாதிரி மைண்ட் செட்டா லைட்டா மாத்திக்கிறது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நிறைய கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ண புரியும். அதுக்குதான் இந்த செக்மெண்ட். 10th ப்ராப்ளத்துல இருந்து 19th ப்ராப்ளத்துக்குள்ள 2 சார்ஜ் தான் வரும். எய்தர் இந்த மாதிரி பக்கத்துலயோ ஆர் டயக்ராம்லயோ டைரக்ஷன் என்ன பண்ணுவோம்? மார்க் பண்ணி கான்செப்டை பேலன்ஸ் பண்ணிட்டே வரும். இப்ப அடுத்தடுத்து பாக்குறப்ப தெரியும். நீ முடிஞ்சா இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் 9 ப்ராப்ளம்ஸ் பாரு. அதுல எங்கேயும் டைரக்ஷன் எடுக்கணுங்கிற கட்டாயம் இருக்காது. அந்த மாதிரிதான் ஆப்ஷன்ஸ் இருக்கும், இல்ல கொஸ்டின். அடுத்த 10 ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றத போய் எடுத்து பாருங்க. டைரக்ஷன் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல ஆட்டோமேட்டிக்கா தள்ளப்படும். அந்த மாதிரிதான். கிளியரா? அடுத்து எடுங்க. கொஸ்டின் நம்பர் 11 எடுங்க. இம்பார்ட்டன்ட் போடுங்க. இந்த கொஸ்டின் பல தடவை என்ட்ரன்ஸ்ல ரிப்பீட் ஆயிருக்கு. A particle A having a charge of 2 into 10 power minus 6 coulomb and a mass of 100 grams is fixed at the bottom of a smooth inclined plane of inclination 30 degrees. Where should another particle B having same charge and mass be placed on the inclined plane so that B remain in equilibrium? கவனிங்க. ஒரு ஸ்மூத் இன்க்ளைன் பிளேன் இருக்கு.
இதான் இன்க்ளைன் பிளேன். ஸ்மூத்னா என்னன்னா ஃபிரிக்ஷன் இல்லைன்னா, ஃபிரிக்ஷன் இருக்குங்கிற மாதிரியான நியூமரிக்ஸ்லாம் 11th தான் வரும். 12th இந்த மாதிரி இன்க்ளைன்டு சர்ஃபேஸ்லாம் வர்றப்ப கண்டிப்பா ஃபிரிக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா அது வேற ட்ராக் போகும் கொஸ்டின். 12th ட்ராக்கா உள்ள எடுத்துட்டு வரணும், 12th இருக்கிற கான்செப்டை உள்ள எடுத்துட்டு வரணும்னா ஃபிரிக்ஷன் இருக்காது. இதுல பாட்டம்ல ஒரு பார்ட்டிகல் இருக்கு, அதுக்கு பேர் ஏ. அதோட மாஸ் வந்து 100 கிராம். சார்ஜ் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 2 × 10⁻⁻6 கூலும். இன்க்ளைனேஷன் 30 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்க்ளைன்டு சர்ஃபேஸ்ல பின்னு ஒரு பார்ட்டிகல் உள்ள ஒரு இடத்துல வைக்கிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல வைக்கிறேன். இந்த பியும் ஏவும் ஐடென்டிக்கல் தான். அப்ப இதோட மாஸ் எவ்வளவுப்பா? அதே 100 கிராம் தான். இதோட சார்ஜ் வேல்யூ அதே 2 × 10⁻⁻6 கூலும் தான். இது ஸ்மூத் பிளேன் தானே. அப்ப பார்ட்டிகளை இந்த இடத்துல வச்சா வலிக்கிட்டு வந்துடும். இது வலுக்காம வச்ச இடத்துலயே இருக்கணும். அப்ப நீ எங்க வைக்கணும்னு கேட்கறாங்க. இப்ப நீ இங்க வைக்கிற வலிக்கிட்டு வந்துட்டேன்னா அங்க வைக்க முடியாது. கொஞ்சம் மேல ஏற்றி வைக்கிற வலிக்கிட்டு வந்துட்டேன்னா அங்க வைக்க முடியாது. அப்ப ஏதோ ஒரு இடத்துல வச்சா என்ன ஆகுது? அது வலுக்கலாம், அதே இடத்துல இருக்கு. யூக்லிபிரியம்னா ரெஸ்ட மீன் பண்ணும், ஸ்டாட்டிக்னா ரெஸ்ட மீன் பண்ணும். இங்க யூக்லிபிரியம்ங்கிற வேர்ட் வந்திருக்கு. வேர் should we have to keep particle B so that it remain in equilibrium? நீ எங்கேயோ ஒரு இடத்துல பார்ட்டிகல் B வைக்கணும். வச்சா அது எங்க இருக்கணும்? ஸ்மூத் பிளேனா இருந்தாலும் அது அதே இடத்துல இருக்கணும். அப்ப அந்த இடம் என்ன, அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் ஆர் கண்டுபிடிக்கும். இதுதான் டார்கெட். எப்படி கண்டுபிடிக்கிறது? கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. உன்னோட ஃபர்ஸ்ட் டியூட்டி இந்த பார்ட்டிகளை மாசா பார்க்கணும். லேட்டரா தான் சார்ஜா பார்க்கணும். மாசா பார்த்து அந்த மாஸ் சம்பந்தமா என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணும். இந்த ஐடென்டிபிகேஷன் அதுக்கப்புறம் ஃபர்தரா வர டெவலப்மெண்ட் ஆர் அப்டேட் இதெல்லாம் 11th பிசிக்ஸ்ல ஃப்ரீ பாடி டயக்ராம்ங்கிற டைட்டில் கீழே வரும். எனக்கு அது தெரியாது, நான் ஒழுங்கா படிக்கல, இல்ல மறந்துருச்சுன்னா இப்ப நல்லா கவனிச்சுக்கோ, புரியுது. உன்னோட ஃபர்ஸ்ட் டியூட்டி மாச வச்சு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எம்ஜி போடணும். இந்த எம்ஜிங்கிற டவுன்வர்ட் ஃபோர்ஸை நீங்க எப்படி மார்க் பண்ணணும்னா வெர்டிக்கல் லைனுக்கு பேரலரா மார்க் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் டியூட்டி. ரெண்டாவது டியூட்டி என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரையணும். ரெஃபரன்ஸ் லைன் இந்த மாஸ் வழியா டிராவல் ஆகணும். அதே நேரத்துல இந்த இன்க்ளைன்டு சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலரா இருக்கணும். இப்ப நான் வரையிறேன் பாருங்க. மாஸ் வழியா டிராவல் ஆகுதா? இங்க எப்படி இருக்கு? 90 டிகிரி வருதா? அந்த மாதிரி வரையும். அப்படி வரைஞ்சா மட்டும்தான் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ட்ரிக்னாமெட்ரி லாஜிக் படி ஈக்குவலா. அப்ப இது 30னா இதே தான் 30. இது அடுத்து ஃபர்ஸ்ட் டவுன்வர்ட் ஃபோர்ஸா மார்க் பண்ணுங்க. சும்மா ஒரு கோடு போட்டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னு போடாம வெர்டிக்கல் லைனுக்கு பேரலா போடுங்க. ரெண்டாவது ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போடுங்க. அந்த ரெஃபரன்ஸ் லைன் எப்படி இருக்கணும்? மாஸ் வழியாவும் பாஸ் ஆயிருக்கணும். அதே நேரத்துல என்ன இருக்கணும்? 90 டிகிரி இங்க வரணும். அந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். எல்லாரும் நல்லா கவனிங்க. ஒரு ஃபோர்ஸ் ஆங்கிளோட இருக்குன்னா அதை நீங்க ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். ஆங்கிள் இருக்கிற சைடு காஸ் தீட்டா தான், அதுக்கு பெர்பெண்டிகுலரா சைன் தீட்டா தான். இந்த மாதிரி ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். இதுக்கு பேர் வெக்டார் ரெசல்யூஷன். அகைன் நீ 11th வெக்டார்ங்கிற டைட்டிலுக்குள்ள போனா ஒரு சப் டைட்டிலா இப்ப நான் சொன்னது இருக்கு. அதுக்குன்னு உட்கார்ந்து அதை படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு டேமை ரெண்டா ஸ்பிளிட் பண்ற இந்த கான்செப்ட் நம்மளுக்கு த்ரூ அவுட் பிசிக்ஸ் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு ஈஸியஸ்ட் வே டு அனலைஸ். அதனால எப்பெல்லாம் ஒரு டேம் இன்க்ளினேஷனோட இருக்கோ அப்ப அது ரெண்டா பிரி. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹரிசாண்டல்னா காசு, வெர்டிகல்னா சைன் அப்படி சொல்லுவாங்க. அது வேலைக்கு ஆகாது. தீட்டா இருக்கிற சைடு காஸ் டேம், அதுக்கு பெர்பெண்டிகுலரா சைன் டேம்னு ரெண்டா பிரிச்சிருங்க. எப்ப இந்த எம்ஜியை நீங்க ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிட்டீங்களோ அப்ப இனிமேல் இந்த எம்ஜி தேவை. இந்த எம்ஜி காஸ் தேட்டியையும் எம்ஜி சைன் தேட்டியையும் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டா. நெக்ஸ்ட் என்ன? இப்ப இந்த எம்ஜி காஸ் தேட்டி இப்படி இருக்கா? நியூட்டன் தேர்ட் லா படி இது சர்ஃபேஸ டச் பண்ணுதா? ஓகேவா? ஒரு ஃபோர்ஸ் டச் ஆகுது, ஒரு ஃபோர்ஸ் ஒரு கான்டாக்ட கிரியேட் பண்ணுதுனாவே அதுக்கு ஆப்போசிட்ல ரியாக்ஷன் வரும். ஓகே தானே? இந்த ஆரும் எம்ஜி காஸ் தீட்டாவும் ஈக்குவலா இருக்கும், அதுவும் கேன்சல் ஆகும். ரியாக்ஷன் வந்து சும்மா எல்லா இடத்துலயும் வந்துடாது. இப்ப நான் இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். நான் கொடுத்த ஃபோர்ஸ் இந்த
வாலை டச் பண்ணுதுல, அப்ப நான் கொடுத்த ஃபோர்ஸ் ஆக்ஷன், அப்ப ஆப்போசிட்ல ரியாக்ஷன். கான்டாக்ட் டச்சிங் இருந்தாதான் கொடுத்தது ஆக்ஷனாவும் ஆப்போசிட் ரியாக்ஷனும் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல mg cos 30 கரெக்டா என்ன பண்ணுது, அந்த சர்ஃபேஸ ஜெனியூனா டச் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு. அப்ப ஆப்போசிட்ல ரியாக்ஷன் வரும். ஆரும் mg cos θவும் கேன்சல் ஆயிடும். அதனால இத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த mg cos θ பத்தி எப்ப கவலைப்படணும்னா ஃபிரிக்ஷன் இருந்தாதான் கவலைப்படணும். நான் தான் என்ன சொல்லிட்டேன், 12th இந்த மாதிரி ப்ராப்ளம் வரப்ப ஃபிரிக்ஷன் பத்தி சொல்ல மாட்டாங்க. 12th பிசிக்ஸ உள்ள எடுத்துட்டு வரதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. அதனால ஃபிரிக்ஷன் இருக்காது. நீ இத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இந்த mg sin 30 இருக்கா, இந்த ஃபோர்ஸ்னால இது வலிக்கிட்டு வரும். ஆனா கொஸ்டின்ல டார்கெட் என்ன சொல்லியிருக்காங்க, வலுக்க கூடாது, கீழே வரக்கூடாது, ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி ரெஸ்ட்ல இருக்கும், இப்பதான் யோசிக்கணும். எப்படி, இத மாசா பார்க்காம சார்ஜா பார்க்கணும். இதோட சார்ஜ் வேல்யூ என்னப்பா, +2 × 10⁻⁻6. இதோட சார்ஜ் வேல்யூ என்னப்பா, இதுவும் +2 × 10⁻⁻6. ரெண்டுமே பிளஸ் சார்ஜ்னா என்ன ஃபோர்ஸ் வரும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வரும். அதை எப்படி மார்க் பண்றது, கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி மார்க். அப்படிதானே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ரிப்பல்சிவ்னா இப்படி போயிடும். அதனால ரிப்பல்சிவ் கூலும் ஃபோர்ஸ நான் இந்த பக்கம் மார்க், கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி மார்க் பண்ணும். அப்ப இந்த சைடும் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம். ஆனா எனக்கு இதுதான் டார்கெட், இதுதான் மூவ் ஆகக்கூடாதுன்னு இதை பத்தி தான் ஹைலைட் பண்றாங்க. யாரை பத்தி ஹைலைட் பண்றாங்கன்னா நான் இங்க மார்க் பண்றேன். இப்ப இப்படி யோசிச்சு பாருங்களேன், சார்ஜ்னால வர்ற ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் மாஸ்னால வர mg sin 30ங்கிற இந்த ஃபோர்ஸும் ஈக்குவலா இருந்ததுன்னா இது எங்க பார்க்கும், அதே இடத்துல. அப்ப mg sin 30யும் கூலும் ஃபோர்ஸும் எப்படி இருக்கணும், ஈக்குவலா. இது ரெண்டு ஈக்குவல் பேலன்ஸ்னா அந்த பார்ட்டிகல் பி வச்ச இடத்துல எம் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 100 கிராம். 100 கிராம கிலோகிராமா மாத்துறதுக்கு 1000ஆல டிவைட் பண்ணுங்க. ஜி எவ்வளவு அப்படின்னா 10. sin 30 1/2. கூலும் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னப்பா, 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ் பை r². 1/4πε0னா 9 × 10⁻9. ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ், ரெண்டு சார்ஜுமே 2 × 10⁻6 தான் ஹோல் ஸ்கொயர் பை r². இந்த r² கிராஸ் பண்ணுது. 9 × 10⁻9 ரீடைன் பண்றேன். இது 4 × 10⁻−12 வந்துடும். ஸ்கொயர் பண்ணா இதை இங்கிட்டு கொண்டு வாங்க, 1000 இங்கிட்டு வந்துடும். 2 வருமா, ஆமா 2 இங்கிட்டு வந்துடும். டிவைடட் பை என்னப்பா வரும், 100 × 10. 100 × 10 என்ன ஆயிரும், 1000ஓட கேன்சல் ஆயிரும். மித்ததெல்லாம் மல்டிப்ளை பண்ணி r². அடுத்த ஸ்டெப்ல r கண்டுபிடிச்சு எந்த ஆப்ஷன் பெஸ்டோ அதை பிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸ்ல இந்த கொஸ்டின் பயங்கர பாப்புலர், நிறைய டைம். புரியுதா எப்படின்ட்டு. ஃப்ரீ பாடி டயக்ராமும் கத்துக்கிறணும், ஃபோர்ஸோட டைரக்ஷனை மார்க் பண்ற அந்த எபிலிட்டி இருக்கு. ஓகேவா, முதல்ல மாஸா வச்சு என்ன பண்ணும், அனாலிசிஸ். அதுக்கப்புறம் சார்ஜா வச்சு அனாலிசிஸ். இதே மாதிரி ப்ராப்ளம் மேக்னெட்லயும். இங்க சார்ஜ் இருக்கா, இங்க மேக்னெட். இதே லாஜிக் வரும். 12th பிசிக்ஸ் லாஜிக் வரப்பனா ஃபிரிக்ஷன் எஃபெக்ட் இருக்கா. இதுல சொல்யூஷன்ல ஒரே ஒரு தப்பு நான் பண்ணிருக்கேன். கடைசி ஸ்டெப்புக்கு முன்னாடி ஸ்டெப் r² ஒரு ஸ்டெப் இருக்கா, என்னப்பா எழுதிருக்கேன், 9 × 2 × 2 × 10⁻−3 இருக்கு. கரெக்டா, ரெண்டு 2ல ஏதாவது ஒரு 2 4ன்னு மாத்தி. ஆன்சர்லாம் கரெக்ட், ஏதாவது ஒரு 2 மட்டும் 4ன்னு மாத்திரு. அவசரத்துல ஒரு 2 விட்டுட்டேன். மாத்தியாச்சா, 4 வரும், நான் மிஸ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். கிளியர் தானே, கன்ஃபியூஷன் இல்ல. வீட்டுல போய் இந்த ப்ராப்ளம் அவ்வளவுதான். இப்ப இனிமேல் நீ என்ன எல்லா ப்ராப்ளமும் என்ன பண்ணும், பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணிட்டு வா. ஒரு 5 ப்ராப்ளம் ஒரு கிளான்ஸ் பாரு, அதுக்கப்புறம் ஒரு ரஃப் நோட் எடு. ரஃப் நோட் எடுத்து என்ன பண்ணு, கொஸ்டினை மட்டும் பாரு, ஆன்சர் ட்ரை பண்ணு. இப்படியே 5, 10, 15ன்னு எல்லா ப்ராப்ளமையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே வரப்ப அந்த ரஃப் நோட்டோட வரும். இல்லைன்னா நீ டச் பண்ண மாட்டோம், விட்டுருவ. அப்ப திருப்பி என்ன ஆகும், எல்லாமே கஷ்டமா மாறி. அதனால கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு டிக் பண்ணிருங்க. 11th கொஸ்டின் டிக் பண்ணிருங்க. 12th கொஸ்டின் இது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் பா. 12th கொஸ்டின் இது நிறைய டைம் போர்டு எக்ஸாம்ல வந்துருக்கு.
Suppose a charge plus q on Earth's surface and another charge plus q is placed on the surface of the moon. A. Calculate the value of q required to balance the gravitational attraction between Earth and moon. B. Suppose the distance between the moon and Earth is half. Would the charge q change? அப்புறம் எர்த் மாஸ் மூன் மாஸ்லாம் கிவன்ல ஆஃபர் பண்ணிருக்காங்க. அதாவது மூணையும் எர்த்தையும் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்குவோம். இது எர்த், இது மூன். எர்த்தோட மாஸ் mE, மூனோட மாஸ் mm. இவங்க ரெண்டு பேருக்கு அக்ராஸா சர்டைன் டிஸ்டன்ஸ் இருக்கும், அது r. நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் லா படி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னா டைரக்ஷன் எப்படி வரணும்? கையை இப்படி வச்சு இப்படி போறோம். நீ எர்த்லயும் வரையலாம், மூணுலயும் வரையலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளத்துல ஏதாவது ஒரு இடத்துல வரைஞ்சா போதும். நான் எர்த்ல வரைஞ்சிட்டேன். இதுதான் கிராவிடேஷனல். நியாயமா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால இந்த எர்த் மூணு பக்கத்துல போயிருக்கணும், இல்லைன்னா மூணு என்ன ஆகுது, எர்த் பக்கத்துல வரணும். அது நடக்காததுக்கு சில பல காரணங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம 11th பிசிக்ஸ்ல வேணா போய் எடுத்து ரெஃபர் பண்ணி என்ன ஏதுன்னு யோசிக்கலாம். நியாயமா இவங்க ரெண்டு பேரும் இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால என்ன ஆயிருக்கணும், மூவ் ஆயிருக்கணும். ஆனா மூவ் ஆக மாட்டாங்க, ஒரிஜினலா மூவ் ஆக மாட்டாங்க. அதுக்கான காரணம் நம்மளுக்கு தேவையில்லை. ஆனா எப்படி யோசிக்கணும், மூவ் ஆயிருவாங்கன்னு யோசிக்கணும். இப்ப புத்திசாலித்தனமா மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, இதுலயும் பாசிட்டிவ் சார்ஜை ஏத்துறாங்க. இப்ப சார்ஜா பார்த்தா என்னப்பா ஃபோர்ஸ் வரும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வருமா? சார்ஜோட ஃபோர்ஸ கூலும் ஃபோர்ஸ்னு சொன்னா, ரிப்பல்சிவ்னா கை இப்படி போயிடும். இப்ப கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால இது மூவ் ஆகுதுன்னா, அது மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க சார்ஜை ஏத்துங்க, அப்போ கூலும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வரும். இப்ப எந்த அளவுக்கு சார்ஜை ஏத்துனா மூவ் ஆகாது, வாட் இஸ் தி சார்ஜ் வேல்யூ டு பேலன்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு கேட்டுருக்கேன். இது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் பா. நான் ஒரு மாஸ், நீ ஒரு மாஸ், நீ என்னை இழுக்கிற, நான் நவுறேன். இப்ப என்ன பண்றாங்க, என் உடம்புலையும் உன் உடம்புலையும் சார்ஜை ஏத்துறாங்க. அப்ப என்ன ஃபோர்ஸ் வந்துடும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்துடும். இப்ப இழுக்கிற ஃபோர்ஸும் பின்னாடி நம்மளை பிடிச்சி ரிப்பல் பண்ற அந்த ஃபோர்ஸும் ஈக்குவலா இருந்தா என்னப்பா ஆயிரும், நான் மூவ் ஆக மாட்டேன். அந்த மாதிரி யோசிக்க சொல்றாங்க. சிம்பிள் கொஸ்டின் பா, ஆனா யோசிக்கணும். ஓகேவா? என்ன யோசிக்கணும், இப்ப நான் சொன்னதா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால சப்போஸ் மூவ் ஆகுதுன்னா, அதை மூவ் ஆகாம தடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், கூலும் ஃபோர்ஸை உருவாக்கணும் பை இன்ஜெக்டிங் சார்ஜ். ஹவு மச் சார்ஜ் டு பி இன்ஜெக்டட் ஆர் ஆடட் சோ தட் இட் வில் நாட் மூவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்கு. அப்போ கூலும் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும். கூலும் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, 1/4πε0 ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜ் பை ஆர் ஸ்கொயர்ட். கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா G(m1m2/r²). 1/4πε0 வேல்யூ 9 × 10⁻9. Q1 Q2 ரெண்டுமே Q தான், அதனால Q². R² R² வச்சுக்கலாம். G 6.67 × 10⁻−11. M1ங்கிறது எர்த் மாசம், அது கொடுத்துருக்காங்க 5.9 × 10⁻24. M2 மூணு மாசம், அதுவும் கொடுத்துருக்காங்க 7.9 × 10⁻22. பை R²க்கு பதில் R² தான். R² கேன்சல் ஆயிரும். பொறுமையா சிம்பிளிஃபை பண்ணி நீங்க Q எடுத்து, இதான் அவங்க கேட்டு. ஓகேவா? இப்ப நானும் நீனும் மாஸ் தானப்பா, நம்ம என்ன மூவ் ஆகுறோமா என்ன அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால? ஆக மாட்டோம், ஏன்னா அது நெக்லிஜிபிள், கம்மியா இருக்கும். அதனால மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, சப்போஸ் மூவ் ஆயிடுச்சுன்னா அப்ப போயிட்டே இருக்கு. போக விடாம நீ தடுக்கணும். அப்ப என்ன பண்ணும், பிடிச்சி இழுக்கணும். கைத்தெல்லாம் போட்டு கட்டியெல்லாம் இழுக்க முடியுமா என்ன? லாஜிக்கலா அது பண்ண முடியாது. அப்ப இவங்க ஒரு லாஜிக் சொல்றாங்க, நீ இமேஜின் பண்ணு, சார்ஜை ஏத்து. அப்ப சார்ஜ்னால ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வரும், அதை வச்சு பேலன்ஸ் பண்ணு. அதை வச்சு பேலன்ஸ் பண்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்ப பேலன்ஸ் பண்ணா எவ்வளவு சார்ஜ் ஏற்றணும், அந்த வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம். இது டிவிஷன் ஏ. டிவிஷன் பி ல என்ன பண்றாங்கன்னா, டிஸ்டன்ஸ பாதியா குறைச்சிட்டாங்க. அப்ப சார்ஜ் வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. டிஸ்டன்ஸ பாதியா குறைச்சா இங்க என்னப்பா வரும், r/2² வரும். இங்கே என்ன வரும், r/2². கேன்சல் ஆகி அதே ஆன்சர் தான் வரும். அப்ப டிஸ்டன்ஸுக்கும் இந்த கொஸ்டினுக்கு என்ன இல்ல, சம்பந்தம் இல்லைன்னு தெரியும். அதுதான் பி டிவிஷன். புரியுதா? குழப்பம் இல்லைல? இது கிரியேட்டிவ் கொஸ்டின் பா. இது நிறைய டைம் போர்டு எக்ஸாம்ல வந்து
கவனமா அப்ரோச் பண்ணும். ஈஸியான கேள்விதான், பார்த்தா புரியும், ஆனா யோசிக்கணும்னு சொல்றேன். ஓகே, யோசிச்சாதான் அந்த கிளாரிட்டி வரும். நீ யோசிக்காம அரைகுறையா பார்த்து நான் ஓகே அப்படின்னு போயிட்டேன்னா எக்ஸாம் எல்லாம் மாட்டேன். அடுத்த கொஸ்டின் எடுங்க. 13. An electron is moving around a hydrogen nucleus in a circular orbit. The force between the two is, கவனிங்க, ஹைட்ரஜன்ல நியூக்ளியஸ்ல ஒரே ஒரு புரோட்டான் இருக்கும். எலக்ட்ரான் என்ன ஆகும், சர்க்குலர் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகும். இவங்க ரெண்டு பேருக்கு அக்ராஸா உள்ள போர்ஸ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்சன்ஸ் பார்த்தா கிளியரா தெரியுது. எப்படி பாருக்கு, வெக்டார் லுக்ல இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணி ஆகணும், டைரக்ஷனையும் சேர்த்து போர்ஸ் ஃபார்முலா எழுது. இங்க எனக்கு ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணுது டைரக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி. அவ்வளவுதான். இப்ப நம்ம பொறுமையா அப்டேட் பண்ண ஆன்சர் வந்துடும். 1/4πε0 கான்ஸ்டன்ட். ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜ். ஃபர்ஸ்ட் சார்ஜ் யாரு, புரோட்டான். புரோட்டானோட சார்ஜ் வேல்யூ என்ன, 1.6 × 10⁻−19. அதை சிம்பிளா ஈன்னு எழுதலாம். ரெண்டாவது சார்ஜ் யாருன்னா எலக்ட்ரான். எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ என்ன, -1.6 × 10⁻−19. மைனஸ் போடக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏன்னா இது மேக்னிடியூடு. அப்ப பிளஸ் அதுவும் 1.6 × 10⁻−19 தான், அதையும் ஈன்னு எழுதிக்கலாம். ஆறுங்கிறது யாருப்பா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜ் கண்டுபிடிச்சா எனக்கு ரேடியஸா இருக்கு, அதனால ஆறுனே மாத்திக்கலாம். போர்டையும் பாருங்கம்மா, என்னைய பார்த்தா எடுத்துக்கிறீங்க, போர்டை பார்த்தா தானே என்ன எழுதுறேன். அடுத்து என்னது, ஆர் கேப். ஆர் கேப்ங்கிறது டைரக்ஷனை மீன் பண்ணுது. இது என்ன சார்ஜ், பிளஸ் சார்ஜ். இது மைனஸ் சார்ஜ். பிளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ்னா என்ன ஃபோர்ஸ் வரும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வரும். ஏற்கனவே சொல்லிட்டேன், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னா நீங்க என்ன பண்ணும், மைனஸ் ஆர் கேப். இதான் ஆன்சர். ஆனா பேட் லக் என்னன்னா, நான் கண்டுபிடிச்ச இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷன்லயுமே இல்ல. எல்லா ஆப்ஷன்லயும் பாருங்களேன் ஆர் வெக்டார்னு இருக்கு, ஆர் கேப்னு இல்ல. கரெக்டா? அப்படின்னா என்ன பார்த்தோம், இந்த ஆர் கேப்ப நீ என்னவா மாத்தணும், ஆர் வெக்டாரா. அப்ப அதுக்கான மெத்தட் என்ன, அதுக்கான லாஜிக் என்ன, இதுவும் நீ 11th வெக்டார்ல படிச்சிருப்ப, சொன்னா உனக்கு ஞாபகம் வருது. ரொம்ப சிம்பிள் தான். ஆர் வெக்டார்னா என்னன்னா மேக்னிடியூட் இன்டு டைரக்ஷன். ஒரு வெக்டார்னா என்னென்னப்பா வரணும், மேக்னிடியூடும் வரணும், டைரக்ஷன் வரணும். ஆர் வெக்டார்னா மேக்னிடியூட் ஆறு, டைரக்ஷன் ஆர் கேப்னு போட வேண்டியதான். இதுல இருந்து ஆர் கேப் கண்டுபிடிச்சா என்ன ஆகும், ஆர் வெக்டார் பை ஆர்னு வந்துடும். இந்த ஆர் கேப் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் பை ஆர்ங்கிறத இங்க ஃபில் பண்ணுங்க. மைனஸ் ஃப்ரண்ட்ல எழுதுறேன். அப்போ 1/4πε0 E²/r². ஆர் கேப்புக்கு பதில் ஆர் வெக்டார் பை ஆறு. ஆர் வெக்டார் பை ஆறு கீழே ஒரு r² இருக்கிறதுனால மொத்தமா என்ன ஆயிரும், r³ வந்துரும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஆக்சுவலா இதான் ஃபைனல் ஆன்சர். இது ஆப்ஷன்ல இல்லாததுனால நான் அடுத்த அப்டேட். அவ்வளவுதான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படி தெரிஞ்சுக்கிறது, நீ மேக்ஸா படிச்சா மறந்து போயிடும், ப்ராப்ளமா பார்த்தா ஞாபகம் இருக்கும். அதனால அதெல்லாம் குட்டி குட்டி ப்ராப்ளமா மாட்டேன். இங்க நான் டைரக்ஷனோட ஃபார்முலா எடுக்கணுங்கிற முடிவுக்கு எப்படி வர்றேன், ஆப்ஷன்ஸ் பார்த்தா. சில நேரங்கள்ல ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணுது, சில நேரங்கள்ல நம்ம டயக்ராம் வரைகிறப்ப டயக்ராம்ல டைரக்ஷன் மார்க் பண்ண வேண்டிய கட்டாயம் வருது. 10th ப்ராப்ளத்துல நாம என்ன பண்றோம், ஆப்ஷன்ஸ் வச்சு முடிவு பண்றோம். 11th ப்ராப்ளத்திலையும் 12th ப்ராப்ளத்திலையும் டயக்ராம்ல மார்க் பண்ணிக்கணும். 13th ப்ராப்ளத்துல ஆப்ஷன்ஸ் வச்சு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி பாக்குறப்ப 14th ப்ராப்ளம் ஸ்ட்ரிங் பேஸ்டு ப்ராப்ளம். ஸ்ட்ரிங் பேஸ்டு ப்ராப்ளத்துல ஒரு 5-6 ப்ராப்ளம் இருக்கு. அடுத்தடுத்து வரதெல்லாம் ஸ்ட்ரிங் பேஸ்டு ப்ராப்ளம் தான். அதுல இன்னைக்கு ஒண்ணுதான் நடத்த முடியும், அதுக்கே டைம் ஆயிரும். இந்த ஒரு ப்ராப்ளம் கொஞ்சம் டெக்னிக்கலா திங்கபிளா நிறைய ஒர்க் இருக்கிற ஒரு ப்ராப்ளம், அதை இன்னைக்கு பார்ப்போம். கேளுங்க. 14 எடுங்க, இம்பார்ட்டன்ட் போடுங்க. 14th ப்ராப்ளம் என்ட்ரன்ஸ்ல வந்திருக்கு, போர்ட்ல வந்தது இல்ல. பட் அந்த மாடல்ல சில ப்ராப்ளம் போர்ட்ல வந்திருக்கு. அது அடுத்தடுத்த ப்ராப்ளமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு பார்க்க போறது 14th ப்ராப்ளம் மட்டும்தான்.
two identical charged spheres suspended from a common point by two massless strings of length L are initially at a distance x bracket x very very less than L apart because of their mutual repulsion. The charges begin to leak from both spheres at a constant rate. As a result, the sphere approach each other with velocity v. The v varies as a function of distance x between the sphere us. இந்த கொஸ்டின் வந்து படிச்சவனா புரிஞ்சிடாது. கொஸ்டின்ல வந்து ரெண்டு சார்ஜ் ரெண்டு ஸ்ட்ரிங்ல தொங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நாம டயக்ராம் போட்டுட்டு அப்பப்ப கொஸ்டினை படிச்சு டயக்ராம அப்டேட் பண்ணுவோம். இப்ப யாரும் நோட்ஸ் பார்க்க கூடாது, போர்டை பாருங்க. ஒரு காமன் சப்போர்ட் இருக்கு, கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போடுறேன். ரெண்டு ஐடென்டிக்கல் ஸ்ட்ரிங் இருக்கு. இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்குக்கும் எந்த மாஸும் கிடையாது, மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்கோட லென்த் நான் எல்லுன்னு போட்டுக்கிறேன். இதுல ஒரு ஸ்பியர் இருக்கு, இதுல ஒரு ஸ்பியர் இருக்கு. இந்த ஸ்பியர்ங்கிறது சார்ஜ்டு ஸ்பியர். சார்ஜ்டு ஸ்பியர் சார்ஜ்டு பார்ட்டிகல்னு சொன்னாங்கன்னா இட் ஹாவ் போத் மாஸ் அண்ட் சார்ஜ். இந்த ரெண்டு சார்ஜுமே ஐடென்டிக்கல் சார்ஜ். அப்படின்னா ரெண்டுமே பிளஸ் சார்ஜ்னு அர்த்தம். ரெண்டுமே பிளஸ் சார்ஜ்னா என்ன ஃபோர்ஸ் வரும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வரும். சார்ஜ்னால ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வரும். இதுக்கு நடுவுல சர்டைன் டிஸ்டன்ஸ் இருக்கு, அது ஆர்னு போட்டுக்கு. இந்த சைடும் இந்த சைடு ஐடென்டிக்கலா தானே இருக்கு. அப்ப இங்க இருக்கிற ஆங்கிளும் இங்க இருக்கிற ஆங்கிளும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா தான். இந்த ஆங்கிள்லாம் அவங்க கொடுக்கல, நான் தான் மார்க் பண்ணிருக்கேன். அது இல்லாம இந்த டிஸ்டன்ஸ் ஆர்னு அவங்க சொல்ல எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஹிண்ட் ஒண்ணு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் வெரி 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 லெஸ் தென் எல்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு புரியல, அதையும் நாம கண்டுபிடிக்கணும். இதை ஏன் அவங்க சொல்றாங்க, ஓகேவா? அதை நம்ம அனலைஸ் பண்ணணும். திருப்பி கொஸ்டின் எடுங்க. என்ன இருக்கு? டூ ஐடென்டிக்கல் சார்ஜ்டு ஸ்பியர். கவனிங்க, ரெண்டு ஸ்பியர் இருக்கு, சஸ்பெண்டட் ஃப்ரம் எ காமன் பாயிண்ட். காமன் பாயிண்ட்ல இருந்து தொங்கிக்கிட்டு இருக்கு. எப்படி? பை டூ மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் லென்த் எல். ரெண்டு ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி தொங்க விட்டுருக்கோம். ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து எல். அதுக்கப்புறம் ஆர் இனிஷியலி அட் எ டிஸ்டன்ஸ் எக்ஸ். இந்த ரெண்டு ஸ்பியருக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் இனிஷியலா எவ்வளவு? எக்ஸ். பிராக்கெட்ல என்ன போட்டிருக்காங்க? எக்ஸ் இஸ் வெரி 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 லெஸ் தென் எல்னு போட்டிருக்காங்க. அதை எழுதியிருக்கேன், என்னன்னு தெரியல. அப்பார்ட் பிகாஸ் ஆஃப் தேர் மியூச்சுவல் ரிப்பல்ஷன். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால அது என்ன இருக்கு? எக்ஸ் டிஸ்டன்ஸ் விலகி இருக்குன்னு சொல்லுங்க. மற்றபடி இந்த தீட்டா என்ன ஆகல, கொஸ்டின்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் கிடையாது, நான் தான் போட்டிருக்கேன். ஸ்ட்ரிங் பேஸ்டு ப்ராப்ளம் வந்தாவே நான் தீட்டா போட்டிருக்கேன், அதனால போட்டிருக்கேன். இப்போ முதல்ல இத மாசா ட்ரீட் பண்ணி ஃப்ரீ பாடி டயக்ராம் டீல் பண்ணும். இது ஃபர்ஸ்ட் ஒர்க். ரெண்டாவது இத சார்ஜா ட்ரீட் பண்ணி ஃபோர்ஸ் மார்க் பண்ணும். மாசா ட்ரீட் பண்ணி ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறதுனா ஒண்ணும் கிடையாது, மாசா ட்ரீட் பண்ணி ஃபோர்ஸஸ் ஐடென்டிஃபை பண்ணும். அதுக்கப்புறம் சார்ஜா ட்ரீட் பண்ணி என்ன பண்ணும்? ஃபோர்ஸஸ் ஐடென்டிஃபை. முதல்ல மாஸ். மாஸ்னால வர ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எப்படிப்பா வரையணும்னு சொல்லியிருக்கேன்? கரெக்டா இந்த வெர்டிக்கல் லைனுக்கு பேரலா வரையணும்னு சொல்லியிருக்கேன், வரைஞ்சிட்டான். எம்ஜி டவுன்வர்ட். இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னால இது பிஞ்சு பொத்துன்னு விழுகணும்ல, விழுகல. ஏன் விழுகல? இந்த மாஸை இந்த ஸ்ட்ரிங்கோட கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்ப இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இந்த ஸ்ட்ரிங்னால என்ன ஆகுது? பேலன்ஸ் ஆகுது. பேலன்ஸ் ஆகுதுன்னா ஸ்ட்ரிங்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஃபோர்ஸுக்கு பிசிக்ஸ்ல டென்ஷன் பேர். அதனால இந்த டென்ஷனை மார்க் பண்றேன். டென்ஷனோட டைரக்ஷனுக்கு நீங்க பயங்கரமா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரோப்போட டைரக்ஷன் எப்படி இருக்கோ அதுதான் டென்ஷனோட டைரக்ஷன் மார்க். அப்ப இதனால பிஞ்சு கீழே விழுகாம, இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னால இது கீழே வராம பிஞ்சு விழுகாம பேலன்ஸ் செய்யப்படுது due to the force offered by the string which is in physics named as tension. அடுத்து என்ன பண்றேன்? அடுத்து நான் சில விஷயங்கள் பண்ண போறேன். அதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? சிம்பிள் க்ளூ. இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இப்படிதான் பண்ணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் நான் உனக்கு அடுத்து ஒரு 5 ப்ராப்ளம் நடத்துவேன், எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் பண்ணும். அப்ப எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருக்குன்னா நல்ல விஷயம் தானே. ஒரு இதுலயும் ஒரு மாதிரி இருந்தாதான் குழப்பம். எல்லாத்துலயும் ஒரே மாதிரி இருந்தா குழப்பம் கிடையாது. நீ முதல்ல பண்ண வேண்டிய வேலை, ஒரு வெர்டிக்கல் லைனும் அதுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு ஹரிசாண்டல் லைனும். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு மேக்ஸ்ல படிச்சிருப்போம். அப்படின்னா இது தீட்டானா இதுவும் என்னது?
தீட்டா. இல்லைன்னா இப்படி படிச்சிருப்ப மேக்ஸ்ல இசட் மாதிரி இருந்தா இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும்னு படிச்சிருப்பேன். அந்த லாஜிக் படி எழுதி. இப்போ ஒரு 2 ப்ராப்ளத்துக்கு முன்னாடி கூட ஒரு பாயிண்ட் சொன்னேன். ஒரு டேம் இன்க்ளைண்டா இருந்தா நீ என்ன பண்ணலாம், 2ஆ ஸ்பிளிட் பண்ணலாம். இப்ப டி எப்படிப்பா இருக்கு, இன்க்ளைண்டா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், 2ஆ ஸ்பிளிட் பண்ணலாம். எப்படி, தீட்டா இருக்கிற சைடு டி காஸ் தீட்டா, அதுக்கு பெர்பெண்டிகுலரா டி சைடு. ஓகேவா, முடிஞ்சிருச்சு. எப்ப இந்த டீயை நீங்க 2ஆ ஸ்பிளிட் பண்ணிட்டீங்களோ அப்ப இனிமேல் இந்த டி யூஸ்லெஸ், தேவையில்ல, அதை பத்தி யோசிக்க வேண்டிய. இப்ப நான் பண்றதெல்லாம் நீ அங்கேயும் பண்ணலாம், அந்த மாசத்துக்கும் பண்ணலாம். ஆனா 2 எப்படி இருக்கு, ஐடென்டிக்கலா இருக்கு. அப்ப 1க்கு பண்ணா போதும். நாட் ஐடென்டிக்கல்னா நீ 2க்குமே பண்ணலாம். ஐடென்டிக்கல்னா யாராவது ஒரு ஆளுக்கு. கிளியரா, குழப்பம் இல்ல. இந்த இப்ப நான் பண்றது எல்லாமே இந்த மாதிரி ஸ்ட்ரிங், 2 ஸ்பியர், 2 சார்ஜ்னு வந்துருச்சுன்னா இந்த டயகிராம், இதுக்கு அடுத்து வர ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் காமன் தான், எல்லா ப்ராப்ளத்திலயும் ஒரே மாதிரி, அது மாறவே மாறாது. அதுதான் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு ஃப்ளோ. பிகின் பண்றப்பே உனக்கு புரிஞ்சிடும், ஓகே 2 ஸ்ப்ரிங்ல 2 மாஸ் தொங்குது, அப்ப இது ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஸ்டைல், ஏறக்குறைய ஒரே மாதிரி ஸ்டெப்ஸ் தான் வரும்ட்டு நீ ஆரம்பிக்கிறப்பே முடிவு பண்ணிடணும். இப்ப நான் மாஸ் ரிலேட்டடான டவுன்வர்ட் ஃபோர்ஸ், அதை பேலன்ஸ் பண்ற டென்ஷன், புத்திசாலித்தனமா டென்ஷனை 2ஆ ஸ்பிளிட் பண்றதுன்னு மாஸ் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் மார்க் பண்ணும். இப்ப சார்ஜ் ரிலேட்டடான ஃபோர்ஸ் மார்க் பண்ணுவோம். அதை எப்படி மார்க் பண்றது, இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ் அப்படின்னா என்ன ஃபோர்ஸ் வரும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்ப கையை இப்படி வச்சுட்டு இப்படி கொண்டு போகணும், அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ கூலும் ஃபோர்ஸ் எழுதி. இனிஷியலா ரெஸ்ட்ல தான் இருக்கு இந்த 2 சார்ஜுமே. ரெஸ்ட்ல இருக்குன்னா என்ன பார்த்தோம், ரைட் சைட் ஃபோர்ஸ் லெஃப்ட் சைட் ஃபோர்ஸ் ஈக்குவல் தான். அப்வர்ட் ஃபோர்ஸும் டவுன்வர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவல். இதான்ப்பா ரெஸ்ட்ல இருக்கிறதுக்கான அர்த்தம். கரெக்ட் தானே, ரெஸ்ட்ல இருக்குன்னா என்ன பார்த்தோம், இப்ப நான் ரெஸ்ட்ல இருக்கேன்னா என்ன அர்த்தம், யாரோ ஒருத்தன் என் கையை எப்படி பிடிச்சிருத்தானா நான் எந்த பக்கம் போவேன், அந்த பக்கம் போவேன். நான் இழுத்தும் அந்த பக்கம் போலன்னா என்ன பார்த்தோம், இந்த பக்கம் அதே மாதிரி ஒருத்தன் இழுக்கிறான்னு அர்த்தம். அப்ப இந்த 2 எப்படி இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். இது எங்கேயும் மூவ் ஆகல, கீழேயும் வரல மேலேயும் போல, இந்த பக்கம் போல இந்த பக்கம் போல, அங்கேயே இருக்கு அப்படின்னு ஆரம்பத்துல சொல்றாங்க. அங்கேயே இருக்குன்னா இதுவும் இதுவும் ஈக்குவல், இதுவும் இதுவும் ஈக்குவல். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இது 2ஐயும் டிவைட் பண்ணி, அப்ப டி சைன் தீட்டா பை டி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கூலும் ஃபோர்ஸா அப்டேட் பண்ணிடலாம். கூலும் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னப்பா, 1/4π எப்சிலான் நாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 சார்ஜ். 2 சார்ஜுமே கியூங்கிறதுனால என்ன ஆயிடும், கியூ ஸ்கொயர்னு வந்துடும். பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜ், நம்ம நார்மலா ஆர்னு போடுவோம், இங்க என்ன இருக்கு எக்ஸ்ன்னு இருக்கு, அப்ப எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். இது அப்படியே எழுதிக்கங்க, 1/4π எப்சிலான் நாட் கியூ ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதி பை டி நீ என்னப்பா பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்ப சைன் தீட்டா பை காஸ் தீட்டானா ட்ரிக்னாமெட்ரி படி என்ன ஆயிரும்னா டான் தீட்டான்னு வந்துடும். இதை அப்டேட் பண்ணா என்ன ஆயிரும், கியூ ஸ்கொயர் டிவைடட் பை 4π எப்சிலான் நாட் எக்ஸ் ஸ்கொயர் எம்ஜி. ஏறக்குறைய ஸ்ட்ரிங் பேஸ்ட் ப்ராப்ளம் 99% இந்த ஸ்டெப் எல்லாம் காமனா தான் இருக்கும். அதனால எந்த புக்லயும் டீடைல்டு சொல்யூஷன்ல ஸ்டெப்ஸ் இருக்காது. இந்த ஃபைனல் ஆன்சர் எல்லாரும் அதை மனப்பாடம் பண்ணுவான். நான் எந்த ப்ராப்ளத்திலையும் மனப்பாடம் பண்ற சினாரியோக்குள்ளே போகல. எல்லா ப்ராப்ளத்திலையும் இதே மாதிரி டயக்ராம் போட்டு ப்ரொசீட் பண்ணி இதை டெவலப் பண்ண தான் பார்த்திருக்கேன். அப்படிதான் நோட்ஸ்லயே எழுதியிருக்கேன். சொல்லி தரப்பே அப்படிதான் சொல்லித்தரேன். நான் அப்படியே வச்சுக்கிட்டு அழிக்காம அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். அழிச்சு திருப்பி முதல்ல தான் சொல்லித்தரேன். ஏன்னா இது எனக்கு முக்கியம். ஒண்ணு போர்ட்ல வருது, இல்லைன்னா என்ன ஆகுது என்ட்ரன்ஸ்ல வருது, அப்ப நான் படிச்சிருவேன். ஒரு 2-3 ப்ராப்ளம் நான் நடத்திட்டாவே உனக்கு என்ன ஆயிரும், நல்ல ஐடியா கிடைச்சிரும். அதை வச்சு எப்படி கேட்டாலும் நீயே சால்வ் பண்ணு. இப்ப அடுத்து என்ன, எக்ஸ் இஸ் வெரி வெரி லெஸ் தென் எல்ங்கிறாங்க. இதுக்கு என்னப்பா அர்த்தம், எல்லோட எக்ஸ் சின்னதா இருக்குன்னு அர்த்தம். எக்ஸ் சின்னதா இருக்குன்னா இவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க, தூரமா இல்ல பக்கத்து பக்கத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். பக்கத்து பக்கத்துல இருந்தாங்கன்னா இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும், ஸ்மாலா இருக்கும். அப்ப எக்ஸ் இஸ் வெரி வெரி ஸ்மால்னா தீட்டா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு, சாரி, தீட்டா இஸ் வெரி ஸ்மால். தீட்டா இஸ் வெரி ஸ்மால்னு டைரக்டா கொடுக்காம மேல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கொடுத்து நம்மளுக்கு கன்வே பண்றாங்க. இந்த மாதிரி தீட்டா வெரி வெரி ஸ்மாலா இருந்ததுன்னா நாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கணும். தீட்டா இஸ் வெரி ஸ்மால்ங்கிற பாயிண்ட் இல்லைன்னா கேஷுவலா யோசிக்கணும். அது என்ன கேஷுவலா யோசிக்கிறது, கேஷுவலா யோசிக்கிறதுனா இந்த ட்ரையாங்கிள் இருந்து நீங்க டான் தீட்டாவை கண்டுபிடிக்கணும். அது கேஷுவலா யோசிக்கணும். அது எப்ப கேஷுவலா யோசிக்கிறது, இந்த பாயிண்ட் இல்லைன்னா. இந்த பாயிண்ட் இருந்தா நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன், புத்திசாலித்தனமா யோசிக்கணும்னு சொல்லிட்டேன். என்ன புத்திசாலித்தனமா யோசிக்கணும், தீட்டா இஸ் வெரி வெரி ஸ்மால்னா டான் தீட்டாவை நீங்க அப்ராக்சிமேட்டா தீட்டான்னு, அப்ப இங்க இருக்கிற டான் தீட்டாவை நீ என்ன பண்ணணும், தீட்டான்னு மாத்தணும்.
அதே மாதிரி தீட்டா இஸ் வெரி வெரி ஸ்மால்னா ட்ரிக்னாமெட்ரி படி சைன் தீட்டாவையும் தீட்டான்னு. இப்ப நீங்க இந்த ட்ரையாங்கிள் இருந்து சைன் தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்னப்பா? ஆப்போசிட் சைடோட பை ஹைபாட்னஸ். ஆப்போசிட் சைடு இது. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் டோட்டலா எக்ஸ்னா இது ரெஃபரன்ஸ் லைனுங்கிறப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்னப்பா வரும்? x/2ன்னு வரும். அப்ப ஆப்போசிட் சைடு x/2, ஹைபாட்னஸ் என்ன? ட்ரிக்னாமெட்ரி படி தீட்டா இஸ் வெரி வெரி ஸ்மால்னா சைன் தீட்டாவை எப்படி எழுதலாம்? தீட்டான்னு எழுதிடலாம். அப்ப இந்த சைன் தீட்டாவை தீட்டான்னு எழுதுனா ஃபைனல் ஆன்சர் x/2l வரும். இந்த தீட்டாவுக்கு பதில் x/2l இங்க ரீப்ளேஸ் பண்ணும். ஒரு ஸ்டெப் சுத்துன மாதிரி இருக்கும்பா. இது வந்துச்சுன்னா இதே தீட்டா இஸ் வெரி வெரி ஸ்மால் வரலன்னா நான் என்ன பண்ணுவேன்? இங்க இருக்கிற ட்ரையாங்கிள் இருந்து டான் தீட்டாவை கண்டுபிடிச்சா இங்க போகும். அப்போ ஒரு ஸ்டெப் குறையும். டான் தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு சூட்டபிளா டேட்டா இருக்கும். டேட்டா மிஸ் ஆனாலும் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி டேட்டாவை கண்டுபிடிச்சிடலாம். சிக்கல் வராது. அப்ப எவ்வளவு பாயிண்ட்ஸ் வருது பாருங்க. இன்னும் கொஸ்டின் என்ன பண்ணல, பாதி தான் படிச்சோம். முழுசா படிச்சு முடிக்கும். முழுசா ஒரு அட்டம் படிச்சிருந்தாலும் கொஸ்டின்ல என்ன டிமாண்ட் பண்ணிருக்காங்கன்னா இன்னும் என்ன பண்ணல, கண்டுபிடிக்கல. நிறைய ஸ்டேஜஸ் வருது. முதல் ஸ்டேஜ் 2 ஐடென்டிக்கல் ஸ்ட்ரிங்ல 2 மாஸ் இருக்கு, 2 சார்ஜ் ஸ்பியர் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த டயக்ராம் போட்டு அவங்க கொடுத்திருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு நம்ம சாய்ஸுக்கு தீட்டாவை போட்டுட்டு நீ என்ன பண்ணணும்? டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எம்ஜியை மார்க் பண்ணி அந்த ஃபோர்ஸ் ரிலேட்டடா வேற என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு மாஸ் சம்பந்தப்பட்ட ஃபோர்ஸஸ ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு லேட்டரா சார்ஜ் சம்பந்தப்பட்ட ஃபோர்ஸ மார்க் பண்ணும். நம்ம சிலபஸ் படி இவங்க எல்லாம் என்ன ஆக மாட்டாங்க, மூவ் ஆக மாட்டாங்க. மூவ் ஆகலைன்னா நான் என்ன பண்ணணும்? ரைட் சைட் ஃபோர்ஸ் லெஃப்ட் சைட் ஃபோர்ஸ் ஈக்குவல், அப் சைட் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் அப்படின்னு ஈக்குவேட் பண்ணி அப்படியே டிவைட் பண்ணி டான் தீட்டா கண்டுபிடிச்சிட்டு இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கணும். we have special clue like that தான் இப்படி போகணும். if we not have அப்படின்னா நீ டான் தீட்டாவே ட்ரையாங்கிள் இருந்து கண்டுபிடிச்சு போகணும். ஸ்பெஷல் க்ளூ இருந்தா நீ டான் தீட்டா பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? சைன் தீட்டா பண்ணணும். ஏன்னா டான் தீட்டாவும் சைன் தீட்டாவும் ஸ்பெஷல் க்ளூ இருந்தா. ஸ்பெஷல் க்ளூ இல்லைன்னா நீ டான் தீட்டா தான் பண்ணணும். அப்ப டான் தீட்டாவும் சைன் தீட்டாவும் வேற வேறனா. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறது கொஸ்டினை படிச்சுதான் முடிவு பண்ணும். ஆனா நான் சில விஷயங்களை பண்ணிட்டு கொஸ்டின் படிச்சு காமிக்கிறேன். எப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயரை இங்கிட்டு கொண்டு வாங்க. அப்ப என்ன ஆகும்? எக்ஸ் கியூப்னு மாறும். ரிமைனிங் q ஸ்கொயர் டிவைடட் பை 4 pi epsilon naught mg into 2m. கரெக்டா? இதுல 2 நம்பர், L ஸ்ட்ரிங்கோட லென்த், M இதோட மாஸ் வேல்யூ, G கான்ஸ்டன்ட் 9.8, 4 pi epsilon naught கான்ஸ்டன்ட். அப்ப நான் இப்ப சொல்ற ஆட்கள்லாம் யாருப்பா? கான்ஸ்டன்ட் தானே. அதனால இவங்க எல்லாரையும் தூக்கிட்டு ப்ரொபோர்ஷனல் போகணும். இவங்க சொல்ற ஆட்கள் தான் கான்ஸ்டன்ட்னா அப்ப கியூவும் எக்ஸும் கான்ஸ்டன்ட் கிடையாதானா? நியாயமா பேசுறதா இருந்தா அவங்களும் கான்ஸ்டன்ட். இப்ப இதான் சார்ஜ் கியூனா அது மாறாதுல. அப்ப அதுவும் என்னது? கான்ஸ்டன்ட். நம்ம சிலபஸ் படி இவங்க மூவ் ஆக மாட்டாங்க. அப்ப எக்ஸ் என்னது? கான்ஸ்டன்ட் தான். ஆனா இந்த கொஸ்டின்ல ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த பிரச்சனைனால கியூவும் எக்ஸும் வேரியபிளா இருக்கு. என்ன பிரச்சனை இந்த கொஸ்டின்ல ஆரம்பிக்குதுன்னா இந்த சார்ஜ் லீக் ஆகுதுங்கிறாங்க. ஆரம்பத்துல கியூன்னு இருந்தது, போக போக பிகின்ஸ் டு லீக் அப்படிங்கிறாங்க. இப்ப கொஸ்டின் எடுங்க. கொஸ்டின்ல என்ன பண்ணணும் அப்படின்னா மியூச்சுவல் ரிப்பல்சன் ஒரு வார்த்தை இருக்கா 4th லைன்ல. அதுக்கப்புறம் பாருங்க தி சார்ஜஸ் பிகின் டு லீக் ஃப்ரம் போத் ஸ்பியர். 2 ஸ்பியர்லயும் சார்ஜ் என்ன ஆகுது? லீக் ஆகுது. அதனால கியூ மாற ஆரம்பிச்சிருச்சு. அதனால கியூ கான்ஸ்டன்ட் கிடையாதுன்னு முடிவு பண்றேன். 1. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? at a constant rateன்னு சொல்லிட்டு as a result the sphere approach each other with velocity v. சார்ஜ் லீக் ஆகுறதுனால இந்த ஸ்பியர் இதே இடத்துல நிக்காம கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து வர ஆரம்பிக்குது. அப்ப அதோட வெலாசிட்டி விங்கிறாங்க. அப்ப நவுற எக்ஸ் என்ன ஆயிரும்? மாறிடும். அப்ப எது மாறுதோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு எதெல்லாம் மாறாதோ அதெல்லாம் தூக்கிட்டு ப்ரொபோஷனல்னு போட்டிருக்கேன். உனக்கு திருப்பி சந்தேகம் வரும், நீங்க ஏன் இதை பண்றீங்க, அது பாட்டு அது இருந்துட்டு போகட்டுமே அப்படிங்கிற டவுட்டும் உனக்கு வரும். நான் ஏன் இதை தூக்கிட்டு ப்ரொபோஷனல் போட்டிருக்கேன்னா நம்ம ஆப்சன்ஸ் எல்லாத்துலயும் ப்ரொபோஷனல் சிம்பல் வந்துருச்சு. அப்ப ஆப்சன்ஸ்ல ப்ரொபோஷனல் சிம்பல் வந்துருச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல சூதானமா யோசிச்சு யாரெல்லாம் கான்ஸ்டன்ட்டா அவங்க தூக்கிட்டு என்ன பண்ணிடலாம்?
ப்ரொபோஷனல் போட்டுடலாம். நல்லா யோசிச்சு போடணும். எல்லாருமே கான்ஸ்டன்ட் மாதிரி தோணும். ஆனா இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணிருக்காங்க, சார்ஜ் லீக் ஆகுதுங்கிறாங்க, மூவ் ஆகுதுங்கிறாங்க. அப்ப சார்ஜ் மாறுது, எக்ஸ் மாறுது. அதனால அவங்கள விட்டுட்டு மிச்சம் எல்லாரையும் தூக்கிட்டு ப்ரொபோஷனல். கிளியரா? அடுத்து என்ன பண்ணும், Q கண்டுபிடிக்கும். அப்ப எக்ஸ் பவர் 3/2 எப்படிப்பா, ரூட் எடு, Q ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தா Q, எக்ஸ் கியூபுக்கு ரூட் எடுத்தா ரூட் ஆஃப் எக்ஸ் கியூப். ரூட்னாலும் பவர் 1/2னாலும் 1, அதனால இப்படி இருக்கு. இப்ப நான் அடுத்து டிஃபரன்சியேட் பண்ண போறேன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஏன் இப்படி பண்றேன்னு பண்ணிட்டு சொல்றேன். அப்ப டிஃபரன்சியேட் Q வித் ரெஸ்பெக்ட் டு t டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு. மேத்தமெட்டிக்ஸ் ரூல் என்ன, லெஃப்ட் சைடுல என்ன ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றோமோ அதே ஆபரேஷன் தான் ரைட் சைடுலயும் பெர்ஃபார்ம் பண்ணோம். அப்ப ரைட் சைடுல டிஃபரன்சியேட் எக்ஸ் பவர் 3/2 வித் ரெஸ்பெக்ட் டு t. லெஃப்ட் சைடுல இருக்கிற dq/dt நான் டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே வச்சிருக்கேன். ரைட் சைடுல எக்ஸ் பவர் 3/2 இருக்கு. எக்ஸ் பவர் எம்னா டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா என்னப்பா, m எக்ஸ் பவர் m-1. அப்ப இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணா என்ன ஆகும், 3/2 எக்ஸ் பவர் 3/2 -1 வந்துரும். நான் நேத்து கூட ஒரு சில இடங்கள்ல சொன்னேன், பிசிக்ஸ்ல டிஃபரன்சியேஷன்ல ஃபார்முலா அப்ளை பண்ணா என்ன பண்ணும், செயின் ரூல் ஃபாலோ பண்ணு சொல்லியிருக்கேன். செயின் ரூல் படி பவர்ல என்ன இருக்கு, ஃப்ரண்ட்ல என்ன இருக்குன்னு பாக்காதீங்க. உள்ள எக்ஸ் இருக்கு, அதை டிஃபரன்சியேட் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்ட் டு. இப்ப நான் ஏன் டிஃபரன்சியேட் பண்ணேன், அதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததே ஏன் கியூன்னு மாத்து. ரெண்டு கேள்விக்கு பதில் தரேன். இப்படி இருந்ததை ஏன் கியூன்னு மாத்தினேன், ஏன் டிஃபரன்சியேட் பண்ண. கொஸ்டின்ல நானே ஒரு இடத்த அண்டர்லைன் பண்ணிருப்பேன் பாருங்க. என்னப்பா அண்டர்லைன் பண்ணிருக்கேன், தி சார்ஜஸ் பிகின் டு லீக் ஃப்ரம் போத் ஸ்பியர்ஸ் அட் கான்ஸ்டன்ட் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது பிசிக்ஸ்ல ரேட்னா கீழே டிடின்னு வரணும், இதுல மாற்றமே கிடையாது. பிசிக்ஸ் ரூல் இது. சார்ஜ் லீக்கிங் ரேட்னா மேல டிக்யூன்னு வரணும். அப்ப எனக்கு இது வரணும். இது வரணும்னா நான் கியூவை கண்டுபிடிச்சு டிஃபரன்சியேட் பண்ணாதான் இது என்ன ஆகும், வரும். இதான் உங்க கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு ஸ்பியர்லயும் டைம் ஆக ஆக சார்ஜ் லீக் ஆகுது, அது கான்ஸ்டன்டா இருக்குங்கிறாங்க. ரேட்னா கீழே டிடிஆர் டி வரணும், மேல சார்ஜ் வரணும். ஏன்னா சார்ஜ் லீக்கிங் ரேட்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க, அதனாலதான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன். அப்ப இந்த கொஸ்டின்ல இன்டைரக்டா என்ன சொல்றாங்க, dq/dt கான்ஸ்டன்ட்ங்கிறாங்க. dq/dt கான்ஸ்டன்ட் நான் போடணும்னா அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கணும்னா எனக்கு q டிஃபரன்சியேட் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு t. அதனாலதான் இதுல இருந்து q டிஃபரன்சியேட் பண்ணி இப்ப அடுத்த ஸ்டெப்ல இத கான்ஸ்டன்ட் போடலாம் முடியும். இது யாருப்பா, கான்ஸ்டன்ட். அப்படின்னா இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வெறும் ப்ரொபோஷனல் போட்டுக்கலாமா. இதை சால்வ் பண்ணா என்ன வரும், எக்ஸ் பவர் 1/2 வந்துருமா. dx/dt பிசிக்ஸ்ல வெலாசிட்டி. இந்த எக்ஸ் பவர் 1/2 இங்கிட்டு கொண்டு வந்தா எக்ஸ் பவர் -. அப்ப வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்னது, எக்ஸ் பவர் -1/2. இந்த ஆப்ஷன் தான் நீங்க எடுக்கணும். காம்ப்ளெக்ஸான கொஸ்டின் பா, டவுட்டே கிடையாது, பெருசுதான். நான் என்னால முடிஞ்ச வரையும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா சொல்லியிருக்கேன், எந்த கன்ஃபியூஷனையும் பண்ணல. இதுல ஒரு சில அட்வான்டேஜ் அடுத்தடுத்த ப்ராப்ளத்துல இருக்கு. இந்த டயக்ராம் மாதிரியே தான் அடுத்தடுத்து வரும். இந்த tan θ வரையும் மோஸ்ட்லி ஸ்டெப் என்ன ஆகாது, மாறாது. tan θ வச்சுக்கிட்டு tan θவே கண்டுபிடிக்க போறோமா இல்ல sin θவை கண்டுபிடிக்க போறோமாங்கிறது குழு வச்சு முடிவாகும். குழு வச்சு முடிவு பண்ணி இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் எய்தர் sin θ மூலியமா இங்க வந்தாலும் சரி, அது tan θ மூலியமா இங்க வந்தாலும் சரி, இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணணுங்கிறதுனா பியூரா கொஸ்டின்ல என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்ப ஆல்மோஸ்ட் இதுவரை எப்படி இருக்கும், சிமிலரா இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கிறது மட்டும் அந்தந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்படிதான் ஸ்ட்ரிங் பேஸ்ட் ப்ராப்ளம். ஸ்ட்ரிங்குக்கு பதிலா ராடுன்னு சொல்லுவாங்க, பிரச்சனை இல்லை. ராட்னாலும் ஸ்ட்ரிங்னாலும் ஒண்ணு. அதுக்கு மாஸ் இல்லைன்றுவாங்க. மாஸ் இல்லைன்னா எனக்கு ரெண்டும் ஒண்ணு தானே. டவுட் இருந்தா கேட்கலாம். அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சிருச்சுப்பா. இன்னைக்கு கிளாஸ்க்கு இது போதும்பா. ஏன்னா இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கணும்னா டைம் பத்தாது, அதனால இது போதும். நீங்க எனக்கு இந்த 14 ப்ராப்ளமும் என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ண நோட்டோட அடுத்த சாட்டர்டே கிளாஸ் வரப்போ வந்துடும். அநேகமா அடுத்த சாட்டர்டே சண்டேல நம்ம கூலும்ஸ் லா கான்செப்ட் டோட்டலா என்ன பண்ணுவோம், முடிச்சிருவோம். இதுல 15, அதுக்கப்புறம் 16, 17, 18, 19 வரை என்ன இருக்கு, ஸ்ட்ரிங் பேஸ்ட் ப்ராப்ளமாவே இருக்கு.
அப்ப அடுத்த வீக் நம்மளுக்கு சாட்டர்டே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கிடைச்சிடும். அதுக்கப்புறம் மோர் தென் 2 சார்ஜஸ். ஓகே தானே?